வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக உலகநாயகன், டாக்டர், செவாலியர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக விண்வெளி நாயகன் அழைக்கப்படுற கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லா ஊருக்குமே இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அவருடைய மகனான இன்னொரு நடிகரான சிவராஜ்குமார் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பின் பெயரால நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில் தமிழ்ல இருந்து கிடைத்தது அப்படின்னு கூட சொல்ல அவரு, அதாவது தமிழ் தான் தாய் கன்னடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. வழக்கம் போல பாத்தீங்கன்னா கர்நாடகால பல பேர் கொந்தளிச்சுட்டாங்க, அங்க இருக்கிற ஆளும் கட்சி, எதிர்கட்சி, சில அமைப்பினர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த தக் லைஃப் படத்துக்கு தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தடை விதிக்கப்பட்டு அந்த படம் அங்க வராம போயிருமா அப்படிங்கறதெல்லாம் வேற ஒரு பிரச்சனை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேக்சுவலா அவர் சொன்னது கரெக்ட், அவர் அந்த மாதிரி பேசினது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கறத பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி அவர்களே. வணக்கம். சோ நீங்க அவருக்கு சப்போர்ட் தான் பண்ண போறீங்க, கரெக்டா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. கமல் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல். ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பண்றீங்க. இல்ல உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. அதை நம்ம பார்ப்பதற்கு முன்பு இந்த நிகழ்வை வைத்து மட்டும் முதல்ல அனலைஸ் பண்ணிடுவோம். ஒரு அடிப்படையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னடம் மூத்த மொழியா, தமிழ் மூத்த மொழியா அப்படிங்கிற ஒரு விவாதம் என்பது இப்ப உருவாயிருக்கு. இப்ப அது ஒரு ஆக்கப்பூர்வமான பார்வையில பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தமிழர் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சொல்ல முடியாது. மாறாக ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட, ஒரு அறிவியல் சார்ந்த வரலாற்று புரிதல் சார்ந்த ஒரு நபராக பொதுத்தன்மையில் இருந்தாலும் தமிழ் தான் மூத்த மொழி என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இந்தியாவுல மூத்த மொழி தமிழ் தான், உலகிலும் மூத்த மொழி தமிழ் தான், ரெக்கார்டட் லாங்குவேஜ்லயே மூத்த மொழி தமிழ் தான். இதை யாராலுமே மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம் மொழிதான் மூத்த மொழி என்பதற்கு நமக்கு ரெக்கார்டட் லாங்குவேஜஸ்ல, நான் அன்ரெக்கார்டடா சில படிக்க முடியாத ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அது என்ன மொழினே தெரியாமலாம் கிடக்கு. அந்த முதல்ல நம்ம சொல்லல. ரெக்கார்டட் லாங்குவேஜஸ்ல, லிவிங் லாங்குவேஜஸ்ல, ஸ்போக்கன் லாங்குவேஜஸ்ல இருக்கிறதுலே மிக மிக பழமையான மொழி தமிழ் தான். இதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இதுல இப்ப பிரச்சனைனா, இதை ஏற்றுக்கொள்வதில் தான் இவர்களுக்கு பிரச்சனை. இதை ஏத்துக்கிறதுல நிறைய பேருக்கு உடன்பாடு கிடையாது, அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க. இதை நீங்க ஒரு பக்கம் பாருங்க. இப்ப எதனால நம்ம தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்றோங்கிறத கடந்து, கன்னடம் தமிழுக்கு பின்னாடி வந்த மொழி தான் அப்படிங்கிறத நம்ம உறுதிட்டு சொல்லுவோம். தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வந்ததுங்கிறதுக்கு நம்ம ஆதாரங்களை சான்றோட சொல்றோம். முதல்ல என்னன்னா, கன்னடர்கள் உங்களுடைய மொழி மிக பழமையான மொழி அப்படிங்கிறதுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ரொம்ப சொற்ப அளவான கல்வெட்டுகள் தான். அந்த சொற்ப அளவான கல்வெட்டுகளுடைய நூற்றாண்டும் 5ஆம் நூற்றாண்டு. சரி, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல் கன்னடம் என்பது கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏன்ஷியன்ட், நம்ம பெருசா ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நேரமா எடுத்துக்க முடியும். அதாவது இயேசுநாதர் பிறந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் கன்னட மொழி இருக்கு. அதாவது காமன் ஏரால 5th century அதுதான் கன்னடத்துடைய பழைய கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இப்ப தமிழுடைய பழைய கல்வெட்டு கிடைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க பல எழுத்துக்கள், இப்ப சிந்து சமவெளி நாகரிக கல்வெட்டே தமிழ் கல்வெட்டு தான். அதெல்லாம் ரொம்ப பழமையானது. ஆனா அதெல்லாம் நம்ம கிளைம் கூட பண்ணல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வெட்டுல நீங்க கிளைம் பண்ணீங்கனாலே கிட்டத்தட்ட இயேசுநாதருக்கு முந்தி 400 வருஷம் நமக்கு கிடைத்த மாங்குளம் கல்வெட்டு என்பது இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசுநாதர் பிறந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் கன்னடம்ங்கிற கல்வெட்டு உங்களுக்கு கிடைக்குது. கடம்பா அப்படிங்கிற இடத்துல அந்த கல்வெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்வெட்டு நம்ம தமிழ் கல்வெட்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தாவே தெரியும் எது மூத்த மொழி அப்படின்னு. சரி, இப்ப தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறுவுறதுக்கு, தமிழர்கள் இருந்தான் கன்னடர்கள் வந்தார்கள்ங்கிறது நிறுவனா வந்துருமா? சரி, நீங்க இன்னும் இப்ப தமிழ் மொழியில இருந்துதான் கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு, தமிழர்கள் இருந்துதான் கன்னடர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிறத சொன்னாவே போதும் தானே? ஓகே, இனமா நீங்க சொல்றீங்க. ஏங்க, இப்ப ஒரு இனமா தமிழ் இனம் தமிழ் மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு புதிய இனமாக மறுவும் பொழுது அவங்களுக்கு ஒரு புது மொழி உருவாகும். அப்ப இனமாக அவர்கள் எப்ப பிரிந்தார்கள் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சாவே எந்த மொழியில இருந்து எந்த மொழி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மொழி வானத்துல இருந்து எதுவும் உழுக போறது இல்லை. அந்த மக்கள் பேசி கொண்டிருக்கிறது அவங்க நகர்ந்து போகும்போது மாறினாதானே கணக்கு. இப்ப உங்களுடைய முதல் கல்வெட்டுன்றீங்களே, அந்த கல்வெட்டு அடித்தவன் யார் தெரியுமா? கடம்பா டைனாசிட்டி. அந்த கடம்பா டைனாசிட்டி கன்னடத்துல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்துக்காட்டு. கன்னட இலக்கியத்துல இருந்தோ கன்னட வரலாற்றில் இருந்தோ கடம்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஆதாரத்தை ஒரு இடத்துல எடுத்துக்காட்டு. வேற எங்கேயாவது இருக்கா? சங்க இலக்கியத்துல உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸானது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் முட்டாள்தனமா பேசிட்டு இருந்ததும் உண்டு. தமிழ் குடிகளில் சிறந்த குடிகள்னு ஒரு 4 பட்டியல் வரும் பார்த்தீங்களா? பாணர், பறையர்,
துடியர், கடம்பர். ஓகே. இது வந்து நமது சங்க இலக்கியத்துல வரக்கூடிய 4 தமிழ் குடிகளை பற்றியான ஒரு குறிப்பு. இதுல 4 குடிகள் போன்ற உயர்ந்த குடிகள் வேற எதுவும் இல்லைன்னு அந்த பாடல் போகும். சோ இதனால மொத்தமாவே 4 குடின்னு சில முட்டாள்கள் நம்பிக்கிட்டு இருக்குங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த 4 குடி வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. அதே போல ஒரு 4 பூவை மென்ஷன் பண்ணுவாரு, 4 உணவுகளை மென்ஷன் பண்ணி அது மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு பிடித்தது எதுவோ அதெல்லாம் 4 நாளும் சொல்லுவாரு. அந்த 4ல குடிகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த 4 குறிப்பிடுவாரு. அதுலதான் கடம்பன். அப்ப அந்த குடி என்ன குடி? தமிழ் குடி. தமிழ் குடி கடம்பன் தான். அந்த கடம்ப அரசை உருவாக்கும் பொழுது அவருடைய கல்வெட்டு தான் முதல் கன்னட கல்வெட்டு. அப்ப கடம்பன் என்பவன் தமிழன் என்றால் அந்த தமிழன் தான் முதல்ல கன்னடத்திற்கு வடிவம் கொடுத்திருக்கிறான் என்றால் அவன் தான் முதல் கன்னடனாக மாறி இருக்கிறான் என்றால் கடம்பர்கள் கன்னடர்களாக மாறி இருக்கிறாங்க. எல்லா கடம்பர்களும் கிடையாது, ஒரு பிரிவு கடம்பர்கள் அப்படியே கன்னடர்களாக மாறி இருக்கிறாங்க. உங்களோட இனமே தமிழ் இனத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதெல்லாம் உங்களால மறுக்கவே முடியாது. இதுக்கு வந்து மரபணு ஆய்வுலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏன்சியன்ட், அதாவது ஏன்சியன்ட் சவுத் இந்தியன் ஜெனடிக்ஸ் நீங்க எடுத்து பார்க்க போனீங்கன்னா அது நிறைய இருக்கும். அதை வந்து ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்சியன்ட் நார்த் இந்தியன் அப்படின்னு ஒரு ஜீன் பிரிப்பாங்க, ஏன்சியன்ட் சவுத் இந்தியன் சொல்லி ஒரு ஜீன் பிரிப்பாங்க. இந்த ஏன்சியன்ட் சவுத் இந்தியன் ஜீனே ஆரிஜின் ஆகுறது எங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்தான். அந்த ஏன்சியன்ட் சவுத் இந்தியன் சொல்லிட்டு நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு தமிழன், பச்சை தமிழன், மதுரையில ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மனிதர்களோட அதே டிஎன்ஏ அப்படியே ஒத்து போகுது. அதே டிஎன்ஏ தான் ஆஸ்திரேலியா அபார்ஜின்ஸுக்கும் இருக்கு. இந்த ஏன்சியன்ட் சவுத் இந்தியனுங்கிற அந்த ஜீனோமே, அந்த டிஎன்ஏவே தமிழங்கிட்ட தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க முதல் மனிதனே தமிழன் என்ற பொழுது இந்தியாவுக்குள் வந்த முதல் மனிதர்களே தமிழர்கள்ங்கிறது தான் இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மொழியுடைய ஒரு குடிதான் கன்னடர்களுக்கு முதல் கல்வெட்டையே அடிச்சிருக்காங்கிறது பொழுது இதை வைத்தே புரிந்து கொள்ள வேண்டாமா? இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இதுக்கு அடுத்து நீங்க வந்து கர்நாடகத்துல வந்து சதவாகன டைனாசிட்டி, அவங்களோட கல்வெட்டும் கொஞ்சம் பழமையான கல்வெட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு தான். அந்த 5ஆம் நூற்றாண்டு சதவாகனர்கள் உங்களுக்கு கன்னடத்துல கல்வெட்டு அடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுமே முழுமையான கன்னட கல்வெட்டு கிடையாது. சதவாகனாவுடைய கன்னட கல்வெட்டும் முழுமையான கல்வெட்டு கிடையாது. பிராமிய கல்வெட்டுக்குள்ள இந்த கன்னட இதுல இருக்கும், சில வார்த்தைகளை போட்டு இருக்கும். சரி, சதவாகனர்கள் அவங்க காயின் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சதவாகனர்கள் நாணயங்கள் வெளியிட்டாங்க. அதுல ஒரு பக்கம் பிரகிருதம் இருக்கும், மறுபக்கம் தமிழ் இருக்கும். ஏன் கன்னடம் இல்ல? சதவாகனர்கள் ஆட்சி செய்தது கர்நாடக பகுதியில, ஏன் தமிழ்ல காயின் போட்டிருக்கான்? ஏன்? ஆனா இன்னொரு பக்கம் பிராகிருதம் இருந்துச்சு. பிராகிருதம் வட இந்தியால பிராகிருதம் வடமொழி பிராகிருதம் தான் வடமொழி, சான்ஸ்கிரிட் கிடையாது. நான் தான் சொன்னேன், சான்ஸ்கிரிட் பேசப்படவே கிடையாது. பிராகிருதம் தான் பேசப்பட்ட மொழி, எழுதப்பட்ட மொழி. இப்ப பிராகிருதம் வட இந்தியர்கள்கிட்ட வணிகத்திற்கு அவங்க பிராகிருதத்துல ஒரு எழுத்து. ஏன் சதவாகனர்கள் தமிழ்ல எழுதணும்? இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய கன்னட மொழியை உருவாக்கியவர்களாக இல்ல ஆரம்ப காலத்துல கன்னடத்துல கல்வெட்டு அடித்தவர்களாக சொல்லப்படக்கூடிய கடம்பனும் தமிழன். சதவாகன டைனாசிட்டி அவன் தமிழன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாலும் கடம்பர்கள் தமிழர்கள் தான். அவங்களே தங்களை தமிழர்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க. சதவாகனன் தன்னை தமிழன்னு அடையாளப்படுத்திக்கல. ஆனா அவன் உள்நாட்டுக்கு காயின் எல்லாத்துலயுமே தமிழ் மொழியை தான் பயன்படுத்தினான். அதுக்கு அடுத்துதான் பிரகிருதத்தை பயன்படுத்தினான். கன்னடத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை. நீங்க சதவாகனர்களை வந்து கன்னடர்கள்னு சொல்லிருக்கீங்க, ஆனா அவன் காயின்ல கூட அவன் கன்னடத்தை பயன்படுத்தல. அப்ப அதோடைய பொருள் என்ன? கன்னடர்களுக்கு அன்னைக்கு கன்னடத்தை விட தமிழ் அதிகமாக தெரிந்ததால் தான் தமிழ் மொழியை அவன் பயன்படுத்தியிருக்கான். கரெக்டா? அப்ப அதோட பொருள் என்ன? தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்ததுங்கிறது தான் பொருள். இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு இன்னும் பல மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸை நம்மளால கொட்ட முடியும். ஆனா கன்னடர்கள் ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான். காரணம் என்னன்னா அவனுக்கு இன உணர்வு இருக்கு. அவன் வந்து தன்னுடைய மொழி மூத்த மொழின்னு அவன் நம்புறான். புரியுதுங்களா? அவனுடைய மொழி மூத்த மொழின்னு அவன் நம்புறான். அது வந்து தனியாக சுயம்புவாக வந்ததுன்னு சொல்லி அவன் நம்புறான். ஏன்னா அப்பதான் வந்து தமிழர்களோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்ப தமிழ் தான் மூத்த மொழி, இதை யாரெல்லாம் சொல்றோம்? எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க, மொழியியல் ஆய்வாளர் தொடங்கி எல்லாருமே தமிழ் தான் மூத்த மொழி. இதை தமிழ்நாட்டில யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இதை யாரு ஏத்துக்கல? கன்னடர்கள் ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்லல, இந்தியா ஏத்துக்கல. இந்தியாவும் எப்பவுமே ஏத்துக்காது, இந்தியா தான் ஏத்துக்கல. இப்ப கூட ஒரு சமீபத்துல கீழடி அகழ்வாய்வு,
அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டாங்க. அகழ்வாய்வு செய்யறது உங்களுக்கே தெரியும், தொல்லியல் துறை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த மத்திய அரசு தொல்லியல் துறையும் சேர்ந்துக்கிட்டு தான் அகழ்வாய்வு பண்றாங்க. அவங்க தான் ரிப்போர்ட்டை அனுப்புறாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட் அங்க போகுது. ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழடி நாகரிகம் என்பது, நல்ல கவனிங்க, கீழடி நாகரிகம் என்பது ஒரு முஸ்லிம் நாகரிகம் கிடையாது. கீழடி நாகரிகம்ங்கிறது ஒரு கிறிஸ்டின் நாகரிகம் கிடையாது. சோ கீழடியே என்ன நாகரிகம்னு சொன்னீங்கனாலும் அது ஒரு இந்திய நாகரிகம் அப்படின்னு தான் இந்தியா பெருமைப்பட்டுக்க போகுது. கரெக்டா? அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்திய நாகரிகம்னு சொன்னாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கிற பகுதி பாகிஸ்தான்ல. அப்ப இந்தியாவுக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய ஏன்ஷியன்டான ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, இதெல்லாம். ஆதிச்சநல்லூர் இன்னும் பழமையானது ஆக்சுவலா, அதை இன்னும் நோண்டாம வச்சிருக்காங்க. கீழடியோட ரொம்ப பழசு. பூம்புகார் இதெல்லாம் வந்து ஆய்வே பண்ணல, அப்படியே சும்மா மேலோட்டமா போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா பூம்புகார்ல எல்லாம் வந்து இன்னும் பழமையான பொருட்கள்லாம் கார்பன் டேட் ஆயிருக்கு நமக்கு. இப்ப கீழடிங்கிறது ஒரு ரிலேட்டிவ்லயே கொஞ்சம் பின்னாடி. ஆனா அதற்கு தொல்லியல் துறையிலிருந்து ஆய்வுகள் சொல்லி நிறைய ஆய்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக நானே வியந்த ஒரு ஆய்வு என்ன தெரியுங்களா, முழுமையான குதிரை எலும்பு ஓடுகள் கிடைச்சிருக்கு நமக்கு. குதிரையோடைய சொல்லுவீங்க நீங்க, அதுதாங்க, குதிரையோடைய எலும்புக்கூடு கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, அன்னைக்கு கீழடியோட தொடர்புல இருந்தது கடல் மார்க்க தொடர்பு தான். அப்ப குதிரைகள் வந்து வடக்குல இருந்து ஆரியர்களால கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய கருத்தை இது உடைச்சு, குதிரைகள் என்பது கடல் வழியில தமிழர்களால் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறத கொண்டு வருது. இதை நீங்க எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, குதிரை மற்றும் கழுதையுடைய பயன்பாடு என்பது தென் இந்தியாவில அதிகம், நார்த் இந்தியாவை விட. பட் நார்த் இந்தியாவில் லேட்டர் பீரியட்ல முஸ்லீம் இன்வேஷனுக்கு அப்புறம் குதிரைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு. ஆனா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய குதிரைகளுடைய பிரீடு எல்லாமே ரொம்ப டைரக்டான பிரீட்ஸ். நாட்டு குதிரைன்னு ஒரு குதிரை அங்க கிடையாது. நீங்க அங்க இங்க நாட்டு குதிரை, மார்வாரி, இப்ப இதெல்லாம் இருக்கு. அந்த நாட்டு குதிரைகளுடைய ஆரிஜின் எதுன்னு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டர் பீரியட்ல, அதாவது அரௌண்ட் 15th centuryல முஸ்லிம் மக்கள் கொண்டு வந்த பிரீட்ஸ், அந்த அரபிக், அந்த பெர்சியன், அந்த குதிரைகள் இருந்து ஹிந்து மன்னர்கள் உருவாக்கி கொண்ட பிரீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குதிரைன்னு சொல்லி கொஞ்சம் கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க இந்த பழனி இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா வண்டிக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த நாட்டு குதிரைகளை பயன்படுத்துவாங்க. இந்த நாட்டு குதிரை தமிழ்நாட்டுல இருக்குங்க ரொம்ப வருஷமா. அப்ப இந்த பிரீடு வந்து என்னைக்கோ இருந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மார்க்கமாக கொண்டு வந்து நம்ம பிரீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். சைஸ் கம்மியா நம்மளோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரீடு. இப்ப புரியுதுங்களா? இப்ப இதுக்கு ஒரு ப்ரூஃப் எங்க கிடைக்குது, கீழடியோட அகழ்வாய்வுல நமக்கு முழு குதிரை எலும்போடு கிடைக்குது. பெரிய ஆச்சரியமுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவில கிடைக்கப்பட்ட குதிரை ஓடுகள்லயே மிக மிக பழமையான குதிரை ஓடு இப்ப நம்ம கிட்ட எங்க தெரியுமா இருக்கு, கீழடியில தான் இருக்கு. இது வந்து பல கதைகளை மாத்தி எழுதுமே, பல கதைகளை உடைக்கும். புரியுதா? குறிப்பா இந்த ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை போட்டு தம்சமாக்கி விட்டுரும். ஆரியர்கள் படையெடுத்துலாம் வரல, குதிரை நிறுத்தலாம் அவங்க வெற்றி பெற்றாங்கலாம், அந்த கதையே உடஞ்சிரும் இந்த கருத்துல. ஏன்னா குதிரை அதற்கு முன்பாகவே இங்க இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்ப புறவி அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு சங்க இலக்கியத்திலே குறிப்புலாம் வந்துருச்சு. புரியுதுங்களா? புறவிகளை பற்றியும், புறவிகளை பயன்படுத்தி ரதங்களை பற்றியும் தேர்களை பற்றியும் நமக்கு எப்போந்தோ குறிப்புகள் வருது. இப்ப அதற்கான ஒரு பேசிக்கான ஒரு ப்ரூஃப் வந்து குதிரைகளுடைய பயன்பாடு கடல் மார்க்கமாகவே குதிரைகளை தமிழர்கள் இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இந்த கீழடியுடைய அகழ்வாய்வுடைய ரிசல்ட்டை தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுடைய அந்த தொல்லியல் துறை என்ன அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பு 800 ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன்பு 800 years பிஃபோர் த சிவிலைசேஷன் ஃபிளரிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க சொல்றது. இப்ப இவங்களுக்கு கார்பன் டேட்டிங்ல இவங்களுக்கு கிடைத்த பொருட்களுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா கிமு 800ல தொடங்கி கிபி 300 வரைக்கும். நல்லா கவனிங்க, கிமு 800ல தொடங்கி கிபி 300 வரைக்கும் நமக்கு வந்து அகழ்வாய்வு பொருட்கள்லாம் அங்க கிடைக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப சென்னையில அகழ்வாய்வு பண்றோம்னு வைங்களேன், சென்னை வந்து வெள்ளக்காரன் காலகட்டத்துக்கு முந்தின காலகட்டத்துல இருந்து நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும், ஸ்டோனேஜ் இப்பவும் கிடைக்கும். அப்ப சென்னை இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளாகவே ஒரு மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கு. அப்ப அந்த லேயர் லெவல்ல வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சரியா? அதே போல கீழடியும் தொடர்ச்சியாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேல அந்த நகரம் அப்படியே இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது நகரம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு நகரமா இருக்கும், அது ஒரு வணிக நகரமா மாறி அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த 3 லேயர்ல நமக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும். அப்ப அதோடைய பழமையான பொருட்களை தொடங்கி அடுத்த கட்ட பொருட்கள் வரைக்கும் கிமு 300-400ல இருந்து நமக்கு பொருள் கிடைக்குது. கிபி 300 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. கிமு 300 டு கிபி 300
நமக்கு அந்த டைம் ஸ்கேலுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 500-600 ஆண்டுகள் அந்த நகரம் வந்து அப்படியே தொடர்ச்சியா இருந்திருக்குங்கிறதா அந்த ஆய்வுடைய முடிவு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிமு 800 அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்புறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைத்த பொருட்களை வைத்து மட்டும் அனுப்ப முடியாது, அதற்கு முன்பே அந்த நாகரிகம் இருந்தனால தான் அந்த நாகரிகம் தொடருது. அப்ப கீழடியில் மக்கள் வந்து நாகரிகத்தை தொடங்கிய காலம் இன்னொரு 300 வருஷம் தான் போடுவாங்க. இது கரெக்ட் தான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நீ கிபி 300ன்னு போடு, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி 300ன்னு போடுன்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. ஏன் அனுப்பணும்? அது தொன்மையானது. இப்ப தொன்மையானது நீ என்னமோ சொல்லு, தொன்மையானது இந்துக்கள் கூட நீ சொல்லி இருக்கலாம்ல, ஏன் அதை சொல்றதுக்கு உனக்கு மனசு வரல? இனமா பிரிச்சு பாக்குறாங்க. அப்ப மொழி இனம் இது ரெண்டையும் அவங்க பாக்குறாங்க. இந்த மொழி இனம்னு வரும் பொழுது இது வந்து நம்மளுடைய நரேஷன், நம்ம இங்க சரஸ்வதி ஆறு அது இதுன்னு இல்லாத நதி எல்லாம் இருக்கிறதா கதை கட்டிட்டு அலையிறோம், வாசுகி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க வந்துட்டு இப்ப வந்து மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸா தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெரிய ஆதாரத்தை நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா நமக்கு இடிக்கும். அப்ப இந்தியா ஏதோ ஒரு விதத்துல ஏற்கல. இதை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்றோமா இல்லையா? இந்தியா வந்து தமிழருடைய பெருமையை ஏற்க மறுக்கிறது, இந்தியன் கவர்மெண்ட் ஏற்க மறுக்கிறது. அப்ப ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படி ஒரு பாரபட்சம்? அப்ப இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த பாரபட்சமா, இல்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த பாரபட்சமா? ஏன்னா இப்ப நம்மளும் as per law we are all Indians. சோ நமக்கு அந்த பாரபட்சம் கிடையாது. நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா தான், உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா காட்டுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க தான் மெட்டீரியலிஸ்டிக்கா காட்டாம ராமாயணம் மகாபாரதம் குரங்கு மலையை தூக்குச்சு அதை தூக்குச்சுன்னு நீ எதையாவது பேசிக்கிட்டு இருக்க. மெட்டீரியலிஸ்டிக்கா எவிடன்ஸை காட்டுனா காட்ட மாட்டேங்கிற, மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ்ல நீ வந்து பேசு அப்படின்னா பண்ண மாட்டேங்கிற. அப்ப தமிழ் மொழியை உன்னால ஏற்க முடியல. அப்ப யார் இதை ஏற்க மறுக்கிறான்னு பார்த்தா இந்திய அரசை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இந்திய அரசுக்குள்ள ஆதிக்கம் பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர். யார் அவங்க? தமிழ்தான் மூத்த மொழின்னு சொல்லும் போது எவனுக்கெல்லாம் எரியதிரி மாலா ஃபேனை திருப்பி வைன்னு சொல்லி கதறானோ அவெல்லாம் தான் ஒரு மொழியை தூக்கிட்டு வருவான். அந்த மொழி எங்கேயுமே பேச மாட்டாங்க, கோயிலுக்குள்ள மட்டும் முணங்குவாங்க. சில பேருக்கு எரியும், சில பேருக்கு வந்து அந்த மொழி சமஸ்கிருத மொழி. அந்த சமஸ்கிருத மொழி தான் மூத்த மொழின்னு எவன் சொல்றான்? இந்தியாவுல ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகம். இல்ல அதுல இருந்து புரோட்டோ டிராவிடியன் வந்துச்சு, அதெல்லாம் கூட யார் சொல்றா? இருங்க, நான் தான் வரேன், வரிசைக்கா வருவோம். மக்களுக்கு இது தெளிவா புரியணும். முதல்ல சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழின்னு சொல்றவன் இந்தியாவில ஒரே ஒரு சமூகம், சரியா? இந்த பிராமணர்கள். இப்ப இவர்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டங்களுக்குள்ள ஒருபோதும் அவர்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அப்படியே தமிழ் மொழியில ஆதாரங்கள் வந்தாலும் அது ஒன்னா மறைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய தலைமை பொறுப்புல இருந்த நாகசாமிங்கிற ஒரு பிராமணர் ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கப்பட்ட அகழ்வாய்வு பொருட்கள் எதையுமே கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பல, மாறாக அந்த பொருட்களை அழித்தார். யாரு? தமிழ்நாடு அகழ்வாய்வு துறை தலைமை நாகசாமிங்கிற ஒரு பிராமணர். எவ்வளவு வெறுப்பு இருந்தா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ காணாம போயிருச்சு. எங்க மைசூருக்கு அனுப்புறாங்கங்க ஒரு ஓடு, 2000 ஆண்டுக்கு பழமையான ஒரு மண்பானை ஓடு. அந்த ஓட்டுக்குள்ள தமிழ் எழுத்து இருக்கு, அதோட போட்டோஸ் இருக்குங்க. இன்னைக்கு அதோட போட்டோஸ் இருக்கு நமக்கு எவிடன்ஸா. ஆனா அதோட மூலம் இல்ல. இப்ப அந்த மண்ணோட காணோம், உண்மையிலே காணோம். மைசூருக்கு அனுப்பி அது காணாம போயிருச்சு. கேட்டா நாங்க அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், பொருட்களை மாத்தி வச்சோம், அதுல அந்த ஓடு காணாம போயிருச்சுட்டாங்க. எரிச்சல் இருந்தா வரலையா? அதோட போட்டோஸ் இருக்கு, அதை வச்சு பல பேர் புத்தகம் போட்டது இருக்கு. அதுலதான் வந்து தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சாமானிய தொழில் செய்த ஒரு மண்பானை செய்த குயவர் கல்வி அறிவு பெற்றிருந்தார், எழுத படிக்க அவருக்கு தெரிஞ்சது. ஸோ த லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ் வந்து 2000 ஆண்டுக்கு முன்பாகவே அவர்கள் கல்வியில் சிறந்த சமூகமாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் அது. அந்த ஆதாரம் காணாம போயிடுச்சுங்க. இப்ப இல்ல, ஒழிச்சுட்டாங்க, அழிச்சுட்டாங்க. யார் மேல குறை சொல்றது? சரி, ஏன் நாகசாமி மேல நமக்கு இவ்வளவு காண்டு தெரியுமா? கார்பன் டேட்டிங் தான் இன்னைக்கு எல்லா ஆய்வாளர்களும் எடுத்துக்கிற ஒரே சான்று. ஏன்னா அது ஒரு சயின்டிபிக்கல் மெத்தட். கரெக்டா? தமிழ் பொருட்கள், தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு எடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் கார்பன் டேட்டிங் அனுப்புறாங்க. அதெல்லாம் 2000 ஆண்டு பழமையானது, 3000 ஆண்டு பழமையானதுன்னு ரிசல்ட் வருது. அது எப்படி இருக்க முடியும்? கார்பன் டேட்டிங்ல அது ஒரு அறிவியல் முறை. அந்த அறிவியல் முறையில கார்பன் அணு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், ரேடியேஷன்ல அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப அந்த கார்பன் அணு எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து அதோடைய காலத்தை தீர்மானிக்கலாம். இதுதான் அந்த கார்பன் டேட்டிங் முறை. அந்த கார்பன் டேட்டிங் முறை எதுக்கெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும்.
இப்போ ஒரு பானையோடைய ஆர்கானிக் டேட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மண் பானையை கண்டுபிடிச்சு பண்ண முடியாது. அந்த மண் பானையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்பானைக்குள்ள விறகடுப்பு இருக்கலாம், மண்பானைக்குள்ள வேற ஏதாவது தானியங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஆர்கானிக் கார்பன் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு மட்டும்தான் நம்மனால அதோடைய டேட்டிங்கை கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு கவனிச்சிங்க அப்படின்னா இரும்பு இதெல்லாம் கூட கண்டுபிடிப்பாங்க. எப்படி அப்படின்னா இரும்பு செய்யும் பொழுது இந்த கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பனை போட்டு அந்த இரும்பை அடிப்பாங்க, மர கரிகளை போட்டு அடிப்பாங்க. அந்த மரக்கறி துகள்கள் உள்ள இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அந்த இரும்போடைய கைப்பிடி மரத்துல செஞ்சிருப்பாங்க, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ மரம், உயிர் உள்ள எலும்புக்கூடுகள், பொருட்கள், கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கார்பன் டேட்டிங்ல கண்டுபிடிக்கலாம். இப்படி அனுப்பி கார்பன் டேட்டிங்கால கண்டுபிடிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வந்த எல்லா ஆய்வுகளுமே 2000 ஆண்டுகள் பழமையானதாகவும் கிட்டத்தட்ட 3000 ஆண்டு பழமையானதாகவும் கார்பன் டேட்டிங் ரிசல்ட் வந்ததுனால நாகசாமிங்கிற தமிழ்நாடு அகழ்வாய்வுத்துறையுடைய தலைமை பொறுப்பாளருக்கு கார்பன் டேட்டிங் முறையே தவறுன்னு பேசுறாருங்க. ஏன்னா தமிழுக்கு இவ்வளவு பழமையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க, கார்பன் டேட்டிங் முறை பொய்யுங்க, அதை ஏற்க முடியாதுங்கன்னு எழுதியிருக்காரு. அவ்வளவு வெறுப்பு. அப்ப இவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கீழடி அகழ்வாய்வு செய்து அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டையும் நீ மாத்தி அனுப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்தியாங்கிற இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள பிராமண ஏகாதிபத்தியம் இருக்கிற வரை ஒருபோதும் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா தமிழ்தான் மூத்தது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம்ங்கிறது உறுதியாயிரும். தமிழர் நாகரிகம்ங்கிறது உறுதியாயிடுச்சுன்னா ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க அவங்க நாகரிகத்தோடலாம் வரல, மாறாக வெறும் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ச்சல் சமூகம்னு வந்துரும். இதன் மூலமாக இவங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் இருக்கு பாருங்க, நாங்கள் தான் கடவுள்களை கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கடவுளை வழிபடுறோம், நாங்க தான் கடவுள்களுக்கு இருக்க மெசஞ்சர்னு சொல்லிக்கிற இந்த அத்தனை பொய் கதைகளும் அடிபட்டு போயிரும். இந்த நாள் இந்த பிராமண சமூகத்திற்கு இதுல ஒரு சில நல்ல பிராமணர்கள் இருக்கலாம், அவங்க கோச்சுக்க தேவையில்லை. இந்த இவ்வளவு கொடுமை நடந்தா எவ்வளவு கோவம் எங்களுக்கு இருக்கும். கார்பன் டேட்டிங்கே பொய்ன்னு ஒரு பிராமணர் சொன்னார்னா அவர் மேல கோவம் வருமா வராதா சொல்லு நீயே. அழிக்கிறாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுவும் பல எத்தனையோ இயற்கை சீற்றங்களுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பொருட்களை காணாம போக்குறதும் அழிச்சு விடுறதும் ஏத்துக்க முடியுமா? இல்ல கொலையோட ரொம்ப பெரிய விஷயம். ஒரு இனத்தை அழிப்பது, அது இனத்தையே அழிப்பது. கரெக்டா? அதைத்தான் நீங்க பண்றீங்க எங்களுக்கு. அப்புறம் கோவம் இருக்கதான் செய்யும். உண்மையாவே நான் ஒரு சரியான பிராமண சமூகத்துல பிறந்த ஒரு சரியான நபர்களாக இருந்து இதுக்கெல்லாம் மறுத்து பேசுங்க. நாகசாமி செய்தது தவறுன்னு சொல்லுங்க, இல்லைன்னு மறுக்க போறீங்களா? சரி, அப்ப இதெல்லாம் அவங்க ஏன் செய்யறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதம்ங்கிற மொழி மூத்த மொழின்னு அவங்க நிறுவனம். இந்த சான்ஸ்கிரிட்டே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது புத்த பிக்குகள் உருவாக்கிய மொழி, அதுதான் உண்மை. அதை இவங்க எடுத்துக்கிட்டு இந்த இவங்க தேவ பாஷை அது இதுன்னு இவங்க புராண கதைகளை புகுத்தி அதுக்குள்ள அது தேவ பாஷைனா அது அதாவது தேவர்கள் பேசிக்கக்கூடிய மொழி இப்படிலாம் மாத்தி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனை, இந்த மைத்தாலஜி, இந்த மைத்தாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கற்பனை விஷயங்களை கொண்டு வந்து தான் இவங்க சமஸ்கிருதம் தான் மூத்த மொழின்னு சொல்றது. இன்னைக்குமே மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான மொழி தமிழ், உலகிலேயே மிக பழமையான மொழி தமிழ்னு மோடி சொல்றாரு. மோடிக்கு சால்ரா அடிக்கிறவங்க கூட அதை நம்ப மாட்டேங்கிறான், ஏத்துக்க மாட்டேங்கிறான். சொல்லுவாரு. ஏன் அமித்ஷா வாயிலிருந்து அது வரவே மாட்டேங்குது? மோடி அவர்கள் வாயிலிருந்து அது வருது, ஏன் அமித்ஷா வாயிலிருந்து வரல? அப்ப மோடிக்கும் அமித்ஷாக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? மோடி பிராமணர் இல்ல, அமித்ஷா பிராமணர், இதானே? இப்ப பிராமணர்கள் யாருமே தமிழ் தான் மூத்த மொழிங்கிறத அவங்க ஒத்துக்கவே போறது இல்ல. அப்ப பிராமணர்கள் தமிழ் மொழியுடைய அந்த இயற்கையான அங்கீகாரத்தை பெற விடாமல் தொடர்ந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பேசிக்கான ஃபேக்ட். இந்த அங்கீகாரம் என்பது தமிழ் மொழிக்கு எப்ப வரும் அப்படின்னா இந்த ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய பிராமண ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்தியாவுல பிராமண ஆதிக்கம் குறையும் பொழுதுதான் வரும். பிராமண ஆதிக்கம் எப்ப குறையும்? அவங்க சிறுபான்மை அப்படி இருந்தா ஆதிக்கமா இருக்கிறாங்க, எல்லா முக்கிய பொறுப்புகளும் இருக்காங்க. அவங்க ஆதிக்கம் எப்ப குறையும்? எனக்கு தெரிஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ஹெட்டா உட்கார்ந்துறது கூட அவங்க தாங்க உட்கார்ந்துருக்காங்க. எப்ப அது குறையும் நான் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் அது குறையும். இன்னைக்கு அம்பேத்கர் எழுதி வச்சிருக்க சட்டம் முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகமான சட்டமாகத்தான் இருக்கிறது. அப்படி போய் முடிஞ்சிருச்சுன்றீங்களா? அப்படிதான் இருக்குது. அவரே தானே சொல்றாரு, நீங்க சட்டம் எழுதுனது நீங்க தானே, ஆமாமான்னு அவர் தலையாட்டுவாரு. சட்டத்துல இவ்வளவு குறைபாடுகள் இருக்குன்னா என் கைகள் கட்டப்பட்டுச்சுன்னு பாரு.
கையில கட்டிருக்கும் போது எப்படி நீங்க சட்டத்தை எழுதுனீங்கன்னு ஒரு கேள்வி எவனுமே இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். யார் கட்டிருப்பா? அது அவரே தான் சொல்றாரு. என்னோட கைகள் கட்டப்பட்டிருந்தது, பிராமணர்கள் ஆதிக்கம் பெற்று விட்டார்கள், அதெல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா சட்டம் எழுதுன எனக்கு அந்த சட்டத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. திட்டும் போதெல்லாம் அதுல இருந்து அவர் டிட்டாச் ஆகிக்குவாரு, பாராட்டும் போதெல்லாம் அதுல இருந்து உட்காந்துக்குவாரு. என்ன மாதிரியான, சரி விடுங்க. இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய இனங்களுக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது. தமிழ் தேசிய இனத்துக்கும் உரிமை கிடையாது, கன்னடர்களுக்கும் உரிமை கிடையாது, தெலுங்கர்களுக்கும் பெரிய அளவு உரிமைகள் கிடையாது, ஒரு கூட்டு நிர்வாகம்ங்கிறது இங்க சுத்தமா கிடையாது. இதனால தமிழர்களுடைய குரல்கள் யாருக்கும் கேட்கப்படுவதில்லை. ஒரு பொதுவான எந்த ஒரு விவாதமும் விவாதிக்கப்படுவதில்லை. ஒருதலை பட்சமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த ஒருதலை பட்சமா போனதுலதான் ஹிந்தியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அறிவிக்கணும்னு சொல்லி அவர்களா முடிவெடுத்துக் கொண்டார்கள். தமிழர்கிட்ட கேட்டாங்களா, கன்னடர்கள்ட்ட கேட்டாங்களா, மலையாளிகிட்ட கேட்டாங்களா, தெலுங்கர்கிட்ட கேட்டாங்களா, ஒடியர்கள்ட்ட கேட்டாங்களா, யார்கிட்ட கேட்டாங்க? அவங்களாம் முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. ஆனா செல்லாது இல்ல, அது செல்லாம பண்றதுக்கு தமிழ்நாடு பெரிய அளவு போராட்டங்கள் முன்னெடுத்துச்சா இல்லையா? பெரிய அளவு போராட்டங்கள் தமிழ்நாடு செய்யலைன்னா இன்னைக்கு எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயிருப்போம். சப்மிசிவா ஆல்ரெடி ஆந்திரால இன்னைக்குமே இந்தி திணிப்பு நடந்துக்கிட்டு. சரி வரேன், பொறுமையா வரேன். அப்பதான் ஏன் கமலஹாசனை ஏற்கலங்கிறதுக்கு நான் பதில் உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு படிப்படியா வரேன். அப்ப தமிழ் தான் மூத்த மொழி. இதை ஏற்காமல் இருப்பவர்கள் யாரு? பிராமணர்கள். பிராமணர்களுக்கு இந்த இந்தியாவுடைய அதிகாரத்தை கொடுப்பது என்ன? இந்தியாவுடைய ஒற்றையாட்சி தன்மை. அப்ப இந்தியாவுடைய ஒற்றையாட்சி தன்மையிலிருந்து இந்தியாவை மாநில சுயாட்சி தன்மைக்கு கொண்டு வந்தால்தான் இங்க தமிழர்களுடைய குரல் மட்டும் இல்ல, கன்னடர்களுடைய குரல், தெலுங்கர்களுடைய குரல், குஜராத்திகளுடைய குரல், எல்லாருடைய குரல், பஞ்சாபியர்களுடைய குரல், எல்லாருடைய குரலும் கேட்கும். இல்லைன்னா ஹிந்தி குரல் மட்டும்தான் நம்ம காதுல கேட்கும். இப்ப அப்படித்தானே கேக்குது. அந்த பவர் பாலிடிக்ஸ் தானே அவங்க பண்றாங்க. ஏங்க இன்னைக்கு இந்தியாவுல ஹிந்தி பேசக்கூடியவர்கள், ஹிந்தியை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அவனுக்கு தனித்தனி மராட்டியர்களுக்கு மராட்டி இருக்கு, குஜராத்தி இருக்குது, ராஜஸ்தானிகளுக்கு ராஜஸ்தானி இருக்குது, ஹரியானிகளுக்கு ஹரியானாவை சார்ந்தவர்களுக்கு ஹரியான்வி அப்படின்னு சொல்லி ஒரு மொழி இருக்குது. இது இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர்களுக்கு ஒரு தாய்மொழி இருக்கு. ஆனா அவன் தாய்மொழி எல்லாம் விட்டுவிட்டு ஹிந்தியை ஆதரிக்கிறான் அப்படின்னா ஹிந்தியை பேசக்கூடிய யாரோ ஒருவருடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருப்பதால் தானே. அந்த ஆதிக்கம்ங்கிறது எப்படி அவங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றையாட்சி தன்மையில இருக்கனாலதான். அப்ப அது மாநில சுயாட்சி தன்மைக்கு இந்தியா மாறணும். சோ மாநில சுயாட்சி தன்மை அப்படிங்கிறது தான் இந்தியாவுல ஒரு தீர்வை ஏற்படுத்தும், இந்த பிராமண ஆதிக்கத்திற்கு முடிவை கட்டும். இப்ப இதை நோக்கி இந்தியாவுல பல மாநிலங்கள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள்னு பார்த்தா ஆமா. இப்ப அது வரைக்கும் மாநில சுயாட்சி அதிகமா பேசினது யாரு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டு அரசியல்ல தான் திராவிட இயக்கங்கள் தொடங்கி அதற்கு முன்பு இருந்த காலகட்டத்திலிருந்தே மாநில சுயாட்சி சார்ந்த கொள்கை கோட்பாடுகளை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாநில சுயாட்சி தான் வேணும் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தானே ஆக்சுவலா உருவாயிருக்காது. அந்த கதையெல்லாம் ஒரு பெரிய கதை. பாகிஸ்தான்ல ஜின்னாவும் கேட்டது அதுதான். இந்தியாவுக்குள்ள ஒன்னா இருக்கணும்னா நீங்க மாநில சுயாட்சி கொண்டு வாங்க, ஸ்டேட் ஆட்டோனமஸ் கொண்டு வாங்க, அப்ப நாங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னாரு. அதை கொண்டே வர முடியாதுன்னு இவங்கெல்லாம் ஒத்த காலில் நின்னதன் விளைவு தான் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையே வந்துச்சு. அதாவது விடுதலை பெறாமல் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே இந்த கோரிக்கையை ஜின்னா அவர்கள் முன்வைத்தார், யாரும் ஏற்கல. அப்ப மாநில சுயாட்சி அன்னைக்கே வந்துருந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா பாகிஸ்தான் ஒரு நாடே உருவாயிருக்காது. இன்னைக்கு அது ஒரு தீவிரவாத முகாமா மாறி இருந்திருக்காது. அது இந்தியாவுடைய வளர்ச்சியும் இந்தியாவோட நிலப்பரப்பும் இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும். அது வேற மாதிரி போயிருக்கும் உலகம். இன்னைக்கு நமக்குள்ள மோதல் ஏற்படுத்தி நமக்கு இந்த வளர்ச்சியிலேயே பெரிய ஒரு பின்னடைவு, இந்தியாவுக்குள்ள நடந்த பல தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் மாநில சுயாட்சி மறுத்தது தான். ஸோ இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது தமிழ்நாடு ஆரம்ப காலம் தொட்டே இந்தியாவுக்கான சரியான தீர்வாக அதுதான் இருக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாநில சுயாட்சி இதை பத்தி நம்ம தனியாக நிறைய வீடியோஸ் படிச்சிருக்கோம். இப்போ இந்த மாநில சுயாட்சியை கடுமையாக எதிர்ப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்காரனுக்கும் தன் நிலம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆனா பிராமணர்கள் மட்டும் அவங்க தன் நிலம் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை. தேவைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட பிராமணர்கள் சொல்லலாம்ல, சொல்றதே இல்லை. அப்படி சொன்னா ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏத்துக்கிறதுக்கு தமிழர்கள் தயார் தான். தமிழ் தேசியம் பேசுற எல்லாருமே தமிழ் பார்ப்பனர்களை தமிழர்கள் அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா தமிழ் பார்ப்பனர்களே சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் உடன்பாடு இல்லையில. பார்ப்பனர்னு சொல்ல மாட்டேன், நாங்க பிராமின் தான் சொல்லுவோம்ட்டு போறாங்களா இல்லையா? இப்போ புரியுதா நான் சொல்றது? அப்ப நீங்க வாங்க முதல்ல பார்ப்பனர்னு சொல்லுங்க, இந்த ஆரிய கதைகளை எல்லாம் புறந்தள்ளுங்க, தள்ளிட்டு வாங்க. அதுக்கே இன்னும் இவ்வளவு குழப்பம். பிராமின் தான் சொல்லுவாங்க, அதுக்கு தாய் நிலம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரி இப்படிதான் இருக்கீங்க, சரி ஓகே. அப்ப பிராமணர்களுக்கு இந்தியா முழுக்க சொந்தம், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட நிலம்லாம் கிடையாது. இந்தியா முழுக்க எங்களுக்கு ஒண்ணு, ஒரே இந்தியா, ஒற்றை இந்தியா, ஒற்றை ஆட்சி, சான்ஸ்கிரிட் தான் மூலம். இதுதான் அவங்களோட நரேஷன். இந்த நரேஷனுக்கு தேசிய இனங்கள் ஒத்துக்கல.
பஞ்சாபிகள் ஒத்துக்கல, தமிழர்கள் ஒத்துக்கல, கன்னடர்கள் ஒத்துக்கிறாங்களா? இல்ல. மலையாளிகள் ஒத்துக்கிறாங்களா? கிடையாது. இப்ப வேடன் வந்து அங்க ஃபேமஸா போறாருன்னா அதுக்கான காரணம் என்ன? பச்சை மலையாளம்ங்கிற அந்த கோட்பாட்டைத்தான் வேடன் பேசுறாப்ல. பச்சை மலையாளம், சமஸ்கிருதம் மற்ற மலையாளம். அதனாலதான் அவர் வணக்கம் சொல்லிட்டு போறாரு. அவர் வணக்கம் தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லல. சமஸ்கிருதம் மற்ற மலையாளம்ங்கிறது என்ன? கிட்டத்தட்ட தமிழ் தான். பியூரிடைஸ் பண்றது கிட்டத்தட்ட தமிழ் தான். இல்லைன்னா கை கூப்பின்னு சொல்லணும். வணக்கத்துக்கு அவங்க கை கூப்பி அப்படின்னு சொல்லணும். கை கூப்பினாலும் அது கை கூப்பு அப்படின்னா ரெண்டுமே அதுவும் தமிழ் தான். ஸோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. வணக்கம் கை கூப்பின்னு சொல்லி தான் ஆகணும். ரெண்டுல எதுவுமே தமிழ் தான். அது வணக்கம்னாலும் தமிழ்னாயிரும், கை கூப்பினாலும் தமிழ்னாயிரும். பார்த்தேன் எல்லாருமே வந்து பாஷா 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 பாஷா, நம்ம மட்டும் தான் மொழி. அப்ப இங்க இங்க இப்ப என்ன அப்படின்னா, அதுமே பாஷாங்கிறது எங்க இருந்து வருதுன்னா பேசுங்கிறது வார்த்தை தான். பேர் வந்து பேசுங்கிறோம்ல, நம்ம பேசுங்கிறது தான். நீங்க பேசுற மொழி என்ன நம்ம கேட்கறோம்ல, பேசுதல். இந்த பேசு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. இந்த பேசுங்கிறத வந்து பேசா பாசா போசான்னு போயிட்டு இருக்காங்க. பாஷாவா மாறிடுச்சு. ஐயோ, இதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம சரி அது வேர் சொல்லுக்கு போவோம்னா இதுக்கு வருவோம். அப்ப இந்த தமிழ் தான் மூத்த மொழிங்கிறத ஒப்புக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிராமண சமூகம் இந்தியாவுடைய ஆதிக்கம் பெற்ற சமூகமாக இருப்பதால் ஒருபோதும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்ல அவருடைய அதிகாரத்திலிருந்து அதை இறக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, அதான் மாநில சுயாட்சி அரசியல். அதுதான் தேசிய இனங்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரும். இப்ப இதை பிராமணர்கள் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்ப விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அந்த மாநில சுயாட்சி அமையாமல் இருப்பதற்கு எது தடையா இருக்கும்? மாநில சுயாட்சியை இப்ப கெடுக்கணும். இது எப்படி தடுக்கலாம்? இப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு கடைசி வரைக்கும் மாநில சுயாட்சின்னு கேட்டா ஏதாவது நடந்துருமா? என்ன பண்ணணும்? நடக்காது. தமிழ்நாடு மட்டும் கத்திக்கிட்டு இருந்தா நடக்குமா? எல்லாருமே சேர்ந்தாதான். ஒரு பஞ்சாப் முதலமைச்சர் பேசணும், ஒரு மராட்டியத்தை சார்ந்தவர் பேசணும், மலையாளிகள் பேசணும், கன்னடர்கள் பேசணும், தெலுங்கர்கள் பேசணும். இப்படி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸும் மாநில சுயாட்சி நோக்கி பேச தொடங்கிட்டா அப்புறம் என்ன ஆகும்? மெஜாரிட்டி ஆஃப் த சிஎம்ஸ் வந்து மாநில சுயாட்சி தான் ஒரே தீர்வுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? கிடைச்சிரும். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த சிஎம்ஸ் ஒரே இடத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறத தடுக்கணுங்கிறது ஒரு பெரிய அஜெண்டாவா இருக்குமா இல்லையா? இதுதான் இப்ப நடக்குது. இங்கதான் கமலஹாசன் என்ட்ரி. கமலஹாசன் இது வரைக்கும் தமிழ் தான் மூத்த மொழின்னு எங்கேயாவது பேசி நீங்க கேட்டிருக்கீங்க? இல்ல, அவர் மொழியை பத்தி பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு, நம்ம பேசுறப்ப ஒரு மொழியும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க ஜன்னல் மாதிரி நிறைய ஜன்னல்கள் இருந்தா காத்து நல்லா வரும். சோ மொழிங்கிறது இவ்வளவு நாள மொழியே தேவையில்லை, இட்ஸ் எ கம்யூனிகேஷன் டூல்னு சொல்லிட்டு இருந்த கமல்ஹாசன் இன்னைக்கு தமிழில் இருந்து தான் அதுவும் உச்சபட்ச கன்னட நடிகரை உட்கார வச்சுக்கிட்டு தமிழில் தான் கன்னடம் வந்தது அப்படின்னு ஒரு பேசுறாருன்னா ரொம்ப எதிர்ச்சியா தமிழின் மீது இருக்க பற்றால் பேசிட்டாருன்னு ஒரு தமிழ் தேசியவாதி நம்புறான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு கூமுட்டையான தமிழ் தேசியவாதி உலகத்துல எவனும் இருக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் நீங்க சொல்லணும். அடிப்படை இன்னும் புரியல தமிழ் தேசியவாதிகளுக்கு. தமிழ் மொழியுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய நபரா கொஞ்சம் யோசிங்க. ஏங்க, தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு பேரை மாற்றுன்னு சொல்லி ஒரு பெரிய கோரிக்கையை ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரைப்பட சங்கத்துல இருக்க பல தமிழர்களும் குரல் கொடுக்கும் பொழுது கமலஹாசன் வந்து என்ன சொன்னாரு, தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு இருக்கிறத விட இந்திய திரைப்பட சங்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு பேசி விஜயகாந்த் வாய்ஸ் வந்துருச்சு நடுவுல. சரி விடுங்க, ஏதோ ஒரு இளவு. ஆனா கருத்தின்படி பார்த்தா அதான் நீங்க சொல்ல கரெக்ட் தான். எல்லாரும் ஒரு பக்கம் போனா தான் இந்திய திரைப்பட சங்கம்னு போனா இந்திய திரைப்பட சங்கத்தை எதுக்கு தமிழ்ல வைக்கிற? நீ அங்க நார்த் இந்தியால போய் வச்சுக்கோ. தமிழ் திரைப்பட சங்கம்னு வைக்கிறதுக்கே எதிராக பேசிய கமலஹாசனுக்கு தமிழ் பற்று நட்டுச்சு அன்னைக்கு. யோசிக்க வேண்டாம், உடனே எல்லாம் சப்போர்ட்டுக்கு போறீங்க. அப்படி இல்லைங்க, தமிழ் திரைப்படத்தை அங்க திரையிட மாட்டேன் சப்போர்ட்டுக்கு போகாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது தக் லைஃப். உங்க தமிழ் பற்று வரும்போது தக்கு லைஃப் என்னடா தமிழ் இதுல இருக்கு? தக் லைஃப் பிரதர் வர இனிமேல் வரக்கூடிய படங்கள் என்ன? இது வரைக்கும் வந்த படங்கள்ல என்ன தமிழ் உணர்வோட நீங்க படம் பேர்லாம் வச்சுட்டீங்க? நீ அடுத்து வரக்கூடிய இதுக்கு எல்லாம் சமஸ்கிருதம் தான் இருக்கும். இவரோட படத்துல எடுத்து பாருங்க, எல்லாம் ரூபம் விஸ்வரூபம் வீடியோ தான் ஞாபகம் வருது. முழுக்க சான்ஸ்கிரிட். என்ன தமிழ் பற்று? இப்ப தமிழ் பற்று வந்துச்சுன்னு அப்ப கர்நாடகால இருக்கக்கூடிய அரசியலை இப்ப நோண்டி பார்க்கணும். நம்ம வட இந்திய வருகைக்கு எதிராக இப்ப ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க கன்னடர்கள், கவனிச்சிங்களா? தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா கன்னடால தான் பாத்தீங்கன்னா அதுக்கான சவுண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணாங்க கன்னடர்கள்லாம் சேர்ந்து. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பிஜேபி கவர்மெண்டோடைய இந்த பாகிஸ்தான் சார்ந்த விஷயத்துல இன்ஃபேக்ட் தமிழ்நாடும் கூட டிஎம்கே கூட சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு.
கர்நாடகா சிஎம் என்ன சொன்னாரு? நாடகம் அப்படின்னு சொல்லி அப்படி டைரக்டா எதிர்த்து பேசினாரு. அவர் தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. ஒண்ணு சரி ஓகே, மாநில சுயாட்சி தான் வேணும்னு சொல்லி கர்நாடகா ஒரு கோரிக்கை வச்சிருக்கு தெரியுங்களா? மாநில சுயாட்சி தான் தீர்வு அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஒரு கோரிக்கை வச்சது. இன்னொன்னு கவனிச்சிங்களா? தென் மாநிலத்தை சார்ந்த எல்லா முதல்வர்களும் ஒன்னா போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டம் இப்ப கூட சமீபத்தில் நடத்தி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக. இந்த டீலிமிட்டேஷன்ல கர்நாடகத்துக்கும் பாதிப்பு இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கு, கேரளாவுக்கும் பாதிப்பு இருக்கு. ஓப்பனா சொன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பட் இந்த ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம தான் பெருசா போட்டா பாக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களே, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இப்ப கர்நாடகா கம்மிங் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாட்டுல என்ன அரசியலை நம்ம பேசுறோமோ கிட்டத்தட்ட அதே அரசியல் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே நம்ம இங்க சொல்றோம், கர்நாடகா இஸ் ஃபார் கன்னடிகாஸ்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பண்றாங்க பாத்தீங்கன்னா, வட இந்திய வருகையை எதிர்க்கிறாங்க, ஹிந்தி டாமினேஷனை எதிர்க்கிறாங்க. இப்ப சமீபத்துல கர்நாடகத்துல வைரலான 2 வீடியோஸ் ஞாபகம் இருக்கா? கர்நாடகத்துல ஹிந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக கன்னடர்கள் போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? பேங்க்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 வீக் பிஃபோர் கர்நாடகத்துல ஒரு பேங்க்ல ஒரு ஹிந்திக்கார அம்மா, நான் ஹிந்தில தான் பேசுவேன், கன்னடத்துல பேச முடியாதுன்னு சொல்லி பேசுனதுக்கு ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுத்துச்சு. ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுக்கும் போது கமலஹாசன் அப்படியே மாத்தி தமிழ் எதிர்ப்பை மாத்தி விட்டு போயிட்டாரா? புரியுதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்புங்க கர்நாடகத்துல, கமலஹாசன் என்ட்ரி, இன்னைக்கு தமிழ் எதிர்ப்பு. புரியுதா? கமலஹாசனுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னன்னு புரியுதா? இப்படியான பண்ணுவாரான்னு யோசிச்சு பண்ணக்கூடியவர் கமலஹாசன். நீங்க கமலஹாசனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணலங்க. இன்னைக்கு தன்னோட படம் ஓடோட ஒரு கான்ட்ரோவர்சி லெவலுக்கு யோசிப்பாரு. அவர் தன்னோட இனத்திற்காக யோசிக்கிறார். எந்த இனம்? ஏங்க அவர் எந்த ஊருக்காரரு? ஹசன் தமிழ்நாட்டுக்காரரு. எடுத்தோட உண்மையை சொல்லிட்டேன். அவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹாசனே அவர் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட கன்னட பிராமணர். ஜெயலலிதா மட்டும்தானுங்க அது அவர் சொல்லிடுவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும்போது ஜெயலலிதாவை கன்னடத்தி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு நீங்க மட்டும் ஒதுங்கி இந்த பக்கம் வந்துடுறது. ஹாசன்ங்கிற பேர் என்ன தமிழ் வார்த்தையா? அவங்க அப்பா ஜெயில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம். அது பொய் கதை, அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க குடும்பத்துல அவங்க அண்ணனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கமலஹாசன் அவரோட அண்ணனே, நாங்க ஹாசன் பகுதியில இருந்து கர்நாடகத்துல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆனனால அந்த பகுதிக்குள்ள எங்களுக்கு அது பேரு நாங்க வச்சிருந்தோம், எங்களோட ஊர் பேரை எங்க அப்பா வச்சுட்டாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க. அண்ணனே சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட். வீடியோவே இருக்கு, அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் வீடியோவே இருக்கு. கன்னடராக இருக்கக்கூடிய இவரு தமிழில் இருந்தான் கன்னடம். சரி, இன்னொன்னு பை லாஜிக்கே தமிழில் இருந்தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கன்னடர்கிட்ட சொன்னா கன்னடர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகுங்கிறது கமலஹாசனுக்கு தெரியவே தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும் அது இஷ்யூ ஆகும். அதுவும் இப்ப படம் வர்ற டைம்ல இப்ப ஒரு இஷ்யூ பண்ணா இஷ்யூ ஆகும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதையும் கடந்த ஒரு இஷ்யூ பண்றாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேஜரான ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன் இருக்கா இல்லையா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கன்னடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ் தான் மூத்த மொழி, தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு ஒத்துக்குவான்னு நீங்க நம்புறீங்களா? எந்த தமிழ் தேசியவாதி நம்புறீங்க இதெல்லாம்? ஒத்துக்க மாட்டேன். இப்ப ஒத்துக்கிறதுனால ஏதாவது நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அதுல எப்படி இருக்குன்னா பொலிட்டிக்கலி நமக்கு ஏதாவது பவர் கிடைக்குமா? இல்லங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த காவிரி பிரச்சனை டைம்ல எல்லாருமே ஒரு கிளாஸ் தண்ணியோட வீட்டுக்குள்ள வந்து நில்லுங்க, ஏதாவது நடக்குமா இதுல? நான் சொல்றேன், ஆமா கமலஹாசன் சார் சொல்றது சரிதான், தமிழ் தான் மூத்த மொழி, தமிழில் தான் கன்னடம் வந்தது, எல்லா கன்னடர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், கர்நாடக அரசு தீர்மானம் எடுத்து, இதனால தமிழ் வளருமா? தமிழே வளருவானா? தமிழர்களுக்கு ஏதாவது அரசியல் மாற்றம் கிடைக்குமா? ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குமா? ஏதாவது ஒரு பெனிஃபிட் சொல்லு. தமிழ்நாட்டுல ஒத்துக்கிறவங்க தமிழில் இருந்தான் எல்லா மொழியும் வந்ததுன்ட்டு, தமிழ்நாட்டிலே தமிழ் படிக்கிறது இல்ல. அப்ப அரசியல் வேற, உணர்வுகள் வேற. உணர்விலிருந்து அரசியல் பிறக்கணும். அரசியலை வைத்து உணர்வுகளை குழப்பிக் கொள்ளாதீர்கள். புரியுதா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? உணர்விலிருந்து அரசியல் பிறக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன, தமிழர்கள் நிம்மதியா வாழணும், தமிழினம் நல்லா வளரணும். அதற்கு இப்ப தடையாக இருப்பது யார்? தமிழருடைய உண்மையான தொன்மை மக்கள் மத்தியில் கொண்டு, நான் என்ன சொல்றேன், கீழடி நாகரிகம் தான் தென்னிந்தியாவில் முதல் தோன்றிய நாகரிகம்னு சொல்லி இந்திய அரசு அறிவிச்சிருச்சு அப்படின்னா கன்னடத்துல அதை மறுக்க முடியுமா? எப்படி மறுப்பாங்க? அவன் சிலபஸ்ல படிச்சுதானே தீரணும். அவன் அதை படிக்க ஆரம்பிச்சானா அவன் என்ன ஆகும்? உண்மை உள்ள போயிடும். ஆமாங்க. நீங்க கர்நாடக சிலபஸ் என்ன தெரியுமா? கர்நாடக சிலபஸ்ல கன்னட மொழியோட ஆரிஜின் என்ன தெரியுமா? சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சுன்னு. புரியுதா? சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஒட்டுமொத்த லிங்குவிஸ்டிக் ஒட்டுமொத்த லாங்குவேஜோட ஆரிஜின் என்ன தெரியுமா?
தமிழும் உள்ளடக்கி என்ன தெரியுமா? சான்ஸ்கிரிட். சரி, மலையாளத்தோட ஆரிஜின் என்ன தெரியுமா? சான்ஸ்கிரிட். தெலுங்கோட ஆரிஜின் என்ன தெரியுமா? சான்ஸ்கிரிட். ஏண்டா ஓ மொழி தமிழ் மொழியில இருந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த அளவுக்கு கோவம் வர உனக்கு, ஓ மொழி சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு கோவம் வரல? அதாங்க நானும் கேட்கிறேன். அதான் கேட்கலாம்னு அந்த கேள்வியை நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க. எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கணும்னு. ஆனா சான்ஸ்கிரிட் அவங்க கொண்டாடுறாங்களே தமிழ். ரீசன் என்ன? ஏன் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சான்ஸ்கிரிட் தான் தமிழ் மொழி, அதாவது சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் மற்ற மொழிகள் வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எந்த எதிர்ப்பும் அவன் காட்டாமல் இருக்க காரணம் தெரியுமா? சான்ஸ்கிரிட் எவனுக்கு தாய்மொழி? யாருக்குமே தாய்மொழி. எவன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு எவனா இருக்கானா? தமிழன் இருக்கான், கன்னடன் இருக்கான், சான்ஸ்கிரிட் எவனாவது ஒருத்தர் இருக்கானா? அந்த பெருமை எவனுக்குமே போவாது பெருசா அப்படின்னு நினைக்கிறேன். எவனுக்குமே அந்த பெருமை போக போறது இல்ல. அது 19 போயிரும், பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போக போறது இல்ல, எந்த ஸ்டேட்டுக்கும் போக போறது இல்ல. அது வாட்டு 19 வானத்துக்கு போகுது. ஏன்னா சான்ஸ்கிரிட் எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து வந்துச்சு. இப்பதான் சொல்லியிருக்கீங்க. அதனால என்ன வேணாலும் சொல்லிட்டு போன்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. பட் ஆனா அது ரொம்ப தப்பு. அந்த பெருமை எங்க போகும்னா இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பத்துக்கு போகும். இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பம்னு போயிட்டுனா அது போயிடும், ஈரானுக்கு போயிடும். அது அங்கிருந்து வந்தது. அது எங்க இருந்து வந்தாங்களோ அவங்களோட வாய்க்குள்ள இருந்து வந்தது அது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இதை எப்படி கன்னடர்கள் ஏத்துக்கிறீங்க? கன்னடம் சுயம்புவா வந்துச்சுன்னு கூட சொல்லு நீ, அது உன்னுடைய தன்மானம். தமிழ் சுயம்பாக வந்தது நான் சொல்றேன், என்னுடைய தன்மானம். அதே போல மலையாளம் சுயம்பாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னுடைய தன்மானத்தோட சொல்லிக்கோ, தன்மானத்தோட இருங்கிறேன் நானு. இல்ல இதுல இருந்து நான் வரல, அதுல இருந்து தான் வந்தேன்னு சொல்றது மட்டும் உனக்கு என்ன மானம் இருக்கு? அப்ப நீ என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுடைய பெரும்பான்மை மக்கள் ஒரு தவறான உளவியல் இருக்கிறாங்க. வெளியிலிருந்து வந்தவன் நாகரீகத்தை கொண்டு வந்தாங்கிற உளவியல். இந்த உளவியல் யார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறா? இந்தியன் சிலபஸ். இது யார் தீர்மானிக்கிறா? இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் யாரு கட்டமைக்கிறா? பிராமணர்கள். அந்த பிராமணர்களுடைய அரசியல் என்ன? மாநில சுயாட்சி அடையக்கூடாது. அந்த மாநில சுயாட்சி அடையாமல் இருக்குன்னா அதுக்கான தீர்வு என்ன? தமிழர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், பஞ்சாபிகள் யாருமே மாநில சுயாட்சிக்காக இணைஞ்சிடக்கூடாது. இப்ப ஆக்சுவலா கர்நாடகாவும் தமிழ்நாடும் வட இந்திய வருகைக்கு எதிராக பேசுறாங்க. அந்த ஒரே புள்ளியில இணையறாங்க. மொழி என்னுடைய மொழிதான் மூத்த மொழின்னு சொல்லணுங்கிறதுல நிக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பு, மிக குறிப்பா ஹிந்தி எதிர்ப்பை கர்நாடகா இன்னைக்கு அளவுக்கு அதிகமா கையில் எடுக்குது. புரியுதுங்களா? அப்ப அவங்க ஹிந்தி எதிர்ப்பு அவங்க மட்டும் தனியா பண்ணிட முடியாது, நம்ம மட்டும் தனியா பண்ணிட முடியாது. ஆனா கர்நாடகாவும் தமிழ்நாடு சேர்ந்தா பெரிய நம்பர்ஸ். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா சேர்ந்தா, கேரளா சேர்ந்து, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா சேர்ந்தா, கடைசியா சேரும் ஆந்திரா. இப்ப இது மூணும் சேர்ந்து, இது கூட பஞ்சாப் சேர்ந்தா, பஞ்சாபோட சேர்ந்து அருணாச்சல் பிரதேஷ் சேர்ந்தா, அருணாச்சல் பிரதேஷ் சேர்ந்து மகாராஷ்டிரா சேர்ந்தா, மகாராஷ்டிரா சேர்ந்து பெங்கால் சேர்ந்தா, பெங்கால்ல இருந்து என்ன ஆகும்? ராஜஸ்தான் சேர்ந்தா, ராஜஸ்தான்ல இருந்து காஷ்மீர் சேர்ந்தா என்ன ஆகும்? புரியுதா? சேரக்கூடாது. பயனற்ற சண்டையை போட வைக்கிறான் நம்மள. பயனற்ற சண்டைய வேணும்னே தூண்டி விடுறாங்க. இதுல மன்னிப்பு கேட்காம தமிழ்நாட்டோட மானத்தை காப்பாத்திடுறாங்க கமல். இங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணு அவர் பொய்யான தகவலை சொல்லல, சரியான தகவல் தான். ஆனா அந்த தகவலை கர்நாடகர்கள்ட்ட சொல்ல தேவையில்லை. இப்ப இதுக்கு போவார்ல, பொறுப்பு வாங்கிட்டு போவார்ல, அங்க போய் பெணாத்தோம். இது எல்லாத்தையும் நீங்க பெணாத்துட்டீங்க. அங்க போய் பெணாத்துட்டுங்க. அங்க பெணாத்துறது இல்லை யாரும். யாராவது பேசுறாங்களாங்க இதை பத்திலாம்? தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க? ஏதாவது பேசுறாங்களா? பேச வேண்டிய இடத்துல பேசாம தேவையில்லாத இடத்துல உட்காந்து பேசுறது என்ன நோக்கம்? அவருக்கு அசைன்மெண்ட் மாதிரி ஆகுது. போற போக்குல சிம்புவுக்கும் ஆப்படி சுட்டு போயாச்சு. என்ன நம்பி வந்து இல்லப்பா போ, என்ன வளர்ந்து வர திரும்ப நீ என்ன கேள்வி கேட்டாலும் இவரே பதில் சொல்றாரு அப்படின்னு போற போக்குல உங்க படத்துக்கு ஆப்படிச்சுட்டும் போயாச்சு. தக் லைஃப் இனிமே பெக் லைஃப். போய் கன்னட போய் பெக் பண்ணுங்க, போய் படத்தை பாருங்க, போய் படத்தை பாருங்க, போய் பண்றாங்களா மட்டும் பாருங்க. அந்த 15 கோடி போனா போட்டுன்னு விட்டுருவாங்க. நீங்க வேணா பாருங்க, கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டாரு, சிம்பு இறங்கி போய் மன்னிப்பு கேட்பாரு. நம்ம எல்லாருமே ஒரு கிளாஸ் தண்ணி திருப்பியுமா? ஐயோ எல்லாருமே ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிருங்க நடக்கும். இப்ப புரியுதா? ஏன் நான் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் தான் மூத்த மொழி எப்படி நிறுவுவ? ஒருத்தர் சில தமிழ் தேசியவாதிகள்லாம் கால்டுவெல் என்ன சொல்கிறார் என்றால், கால்டுவெல் பேசினாவே நீ முட்டாள். ஏன்னா கால்டுவெல் என்ன சொல்றாரு முதல்ல நீங்க போய் படிங்க. கால்டுவெல் தமிழ் மொழிக்கு ஆதரவான ஆய்வாளர் கிடையாது. அவர் ரெஃபரன்ஸ் எடுக்க கூடாது. நீங்க எடுக்கணும்னா எல்லிஸ் எடுக்கணும். ஏன்னா எல்லிஸ் தான் தமிழ் தான் மூத்த மொழி, இதை தமிழ் மொழி குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும்ங்கிறாரு. தமிழ் மொழி குடும்பம், திராவிடியன் ஃபேமிலிங்கிறாங்கல்ல, தமிழ் ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலி லாங்குவேஜ் அவர் தான் அங்க வேர்டை காயின் பண்றாரு.
எல்லிஸ் வந்து கால்டுவெலுக்கு முன்னாடி. கால்டுவெலுடைய ஆய்வு தயவு செஞ்சு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் தமிழ் தேசியம் பேசுறவங்களே கால்டுவெலை தூக்கி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கால்டுவெல் சொல்றது என்னன்னா, புரோட்டோ திராவிடியன் ஒரு மொழி இருந்ததாகவும், அந்த மொழியிலிருந்து தமிழ் முதலில் வந்ததாகவும், அந்த மொழியிலிருந்து கன்னடம் இரண்டாவது வந்ததாகவும், அந்த மொழியிலிருந்து தெலுங்கு மூன்றாவது வந்ததாகவும், அந்த மொழியிலிருந்து மலையாளம் நான்காவது வந்ததாகவும் பிரிக்கிறார். அக்யூரேட்டா சொல்றாரு எல்லாத்தையும். இப்ப புரோட்டோ திராவிடன் ஒரு மொழின்னு சொல்றாருல, அது எங்க காட்டியான்னு கேட்டா தமிழை காட்டுறாரு. அப்ப வேணும்னே தமிழ் மொழிய புரோட்டோ திராவிடன் ஒரு வேணும்னே ஒரு காமன் டெர்மினாலஜிக்குள்ள கொண்டு வர்றாரு. ஏன் தெரியுங்களா? எல்லிஸ் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. எல்லிஸ் உண்மையை சொன்னோடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கே அதை ஏற்கிறதுக்கு மனசு இல்லை. யாருக்கு? சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழின்னு சொல்றவனுக்கு ஏற்க முடியல, தெலுங்கு தான் மூத்த மொழின்னு சொல்லணுங்கிற இங்க தெலுங்கு ஜமீன்தார்களுக்கும் ஏற்க முடியல. இவன் 2 பேருமே ஏற்கல எல்லிஸ. எல்லிஸ்ன்னு யாருக்கா தெரியுமா? இல்ல, கால்டுவெல் அளவுக்கு ஃபேமஸ் இல்ல அவரு. எல்லிஸ் கால்டுவெலுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் புக்கை போட்டு போயிட்டாரு. பிளஸ் கால்டுவெலுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். நம்ம புது தீசிஸ் ஒன்னு இது பண்ணோம். ஈகோ ப்ராப்ளம்லாம் கிடையாது. அவர் வராரு, எல்லிஸோட ஆய்வு பாக்குறாரு, எல்லிஸோட ஆய்வு ஏன் ஏற்கலன்னு பாக்குறாரு. இங்க இருக்கிறவன் எல்லாம் பிறமொழியாளங்கிறத பாத்துறாரு. பிறமொழியாளன் தான் வசதியா இருக்கான், தமிழை வசதி இல்லாம அவனை கூல் பண்ணலாம். அவனை கூல் பண்ணணும்னா என்னன்னா, ஓ மொழி தமிழில் இருந்து வந்துச்சுன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா தமிழை வந்து அன்னைக்கு பிச்சைக்காரனா கிடக்குறான். இவங்கிட்ட இருந்தா நம்ம மொழி வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஜமீன்தார்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப அந்த ஜமீன்தார்களை குளிர் வைக்கணும் அப்படின்னா, ஓ மொழி தமிழ்ல இருந்து வரல, அப்ப என் மொழி எதுல இருந்து வந்துச்சு? இந்த இதுல இருந்து வந்துச்சு. இது என்னது? இது புரியல எனக்கு. இதுதான் புரோட்டோ திராவிடியன். சரி, இது எப்படி படிப்ப? அது தமிழ்ல தான் படிப்பேன். படிச்சா தமிழ், எழுதுனா புரோட்டோ திராவிடியன். என்னையா இது? கல்வெட்டை போயிட்டு புரோட்டோ திராவிடியன் சொல்லி வச்சிருக்க. புரோட்டோ திராவிடனுக்கு எவிடன்ஸே அந்த ஆள் சப்மிட் பண்ணல. அதுக்கப்புறம் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. என்னமா சொல்றாரு? இந்த விளக்கமே போதும் அந்த ஆளுடைய ஆய்வுல குப்பையில போடுறது. அதாவது தமிழ் தான் மூத்த மொழியாக இருப்பினும், தமிழுக்கு தான் கல்வெட்டு கிடைச்சிருக்கிறதாக இருந்தாலும், அதை சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டான். அவரே சொல்லிட்டாரு. அதை சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறான், அதனால புரோட்டோ திராவிடன் நான் சொல்றேன்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே எழுதியிருக்காரு, அவர் புக்லயே எழுதி வச்சிருக்காரு. சரி, புரோட்டோ திராவிடனுடைய இந்த கால்டுவெலுடைய தீசிஸ் எடுத்து நீங்க ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நிறைய பேர் அக்கார்டிங் டு கால்டுவெல் அப்படின்னு பேசுறாங்க. அக்கார்டிங் டு கால்டுவெல் என்னன்னா, தமிழ் அக்கா, தமிழ் அம்மா கிடையாது. புரியுதா? இதை கன்னடர்கள் ஏத்துக்கிறாங்க. தமிழ் அக்கான்னு சொல்றதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் அம்மான்னு சொல்லாத, எங்க மொழி உங்க மொழியில இருந்து பிறந்துச்சுன்னு சொல்லாத, அக்கான்னு சொல்லிக்கோ. அப்ப அம்மா யாரு? புரோட்டோ திராவிடன். அம்மா எங்கயா இருக்காங்க? என்ன பிரச்சனை? அம்மாவும் அக்காவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அக்காவை வச்சுதான் அம்மாவை படிக்க முடியும், அக்காவை வச்சுதான் அம்மாவை தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் எங்க கால்டுவெலோட ஆய்வு. புரியுதுங்களா? இப்ப கர்நாடகத்துல வந்து நீர், தண்ணி நீரு அப்படிம்பாங்க. இப்ப நீருங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? தண்ணி தான், நீர். நீர். இப்ப நீருங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தை தானே. இப்ப நீங்க தமிழ் சங்க இலக்கியங்கள்ல நீருங்கிற பிரயோகம் இருக்கா இல்லையா? நம்ம ஆனா பேச்சு வழக்குல தண்ணின்னு சொல்றோம். தண்ணின்னு சொல்றோம். யாராவது நீர் கொண்டு வான்னு சொல்றோமா? பேச்சு வழக்குல யாரும் பேசுறது இல்ல. தண்ணீர் ஆக்சுவலா, யா தண்ணீருங்க, ஆனா தண்ணி அப்படின்னு தானே சொல்றீங்க. இப்ப கால்டுவெல் என்னமா பண்ணி வைப்பாரு? இந்த நீரை புரோட்டோ திராவிடன் போட்டுறது. நீருங்கிறத புரோட்டோ திராவிடன், தமிழ் தண்ணி, தண்ணீர் அப்படிங்கறதுனால அது வந்து இதுல இருந்து வருது, நீர்ல இருந்து தான் வருது. இது தமிழ். நீரு கன்னடம். இவங்க மலையாளிகள் வந்து வெள்ளம்பாங்க. இப்ப வெள்ளம்ங்கிறது வெள்ள பெருக்கெடுத்துருச்சுன்னு சொல்றது தமிழ் சங்க இலக்கியத்திலையும் தமிழ் மொழியில வெள்ளம்னு சொல்றோம். நதி வந்து அதிகமா நீர் வச்சுனா வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம்ங்கிறத வந்து மலையாளம்னு போட்டுட்டு அந்த வெள்ளம்ங்கிற வார்த்தை புரோட்டோ திராவிடன். புரோட்டோ திராவிடன் வந்து மலையாளம் வெள்ளம்னு வந்துருச்சான். வெள்ளம்ங்கிறது தமிழ் வார்த்தை தானே. சங்க இலக்கியங்கள்ல, தமிழ் சங்க இலக்கியங்கள் தானே பதிவாயிருக்கு. இப்ப புரியுதா? புரோட்டோ திராவிடன்ங்கிறது ஒரு பெரிய உருட்டுன்னு புரியுதா? ஃபேக் ப்ரோபகண்டா. அந்த புரோட்டோ திராவிடன்ங்கிற விஷயத்த பொய்யாக கட்டமைச்சு தமிழ் மொழியுடைய சிறப்பை கெடுத்தவன் கால்டுவெல். அந்த கெடுத்த கால்டுவெலுக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ்தான் மூலம்னு சொன்ன அதே வெள்ளையர் இனத்தை சார்ந்த எல்லிஸை பற்றி எவனுக்கும் தெரியாது. கால்டுவெலுக்கு மூத்தவர், கால்டுவெலுடைய விட தமிழ் பற்று மிக்கவர். சோ அவர் அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கால்டுவெல்ல. எல்லிஸை சேர்க்கல, எல்லிஸ் புத்தகம் போட்டாங்க, மறைச்சிட்டாங்க. எல்லிஸ் கால்டுவெலுக்கு முன்னாடி புத்தகம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவர் புக் ரிலீஸ்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஆனா இன்னுமே பல தமிழ் தேசியவாதிகள் கால்டுவெலை தூக்குறதும்
இன்னுமே ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் மொழி பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு எந்த அளவுக்கு முட்டாள்தனமா மாற்றோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு அரசியல் முக்கியம். நம்ம அரசியல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு மாநில சுயாட்சி அடையாமல் நம்மளால அரசியல்ல தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு யாரையும் ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது. இப்ப நானே கேட்கிறேன், மாநில சுயாட்சி அமைஞ்சிருச்சுங்க இந்தியாவில். இப்ப ஒரு ரிசர்ச், இந்தியாவில் மூத்த மொழி என்ன அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் போடுறாங்கன்னு வைங்களேன், எல்லா மொழி இனத்தை சார்ந்தவர்களும் அதுல கலந்துக்குவாங்கல்ல, எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸை கொண்டு வருவாங்கல்ல, அந்த மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸை எல்லாருமே சரி பார்ப்பாங்கல்ல. இப்ப சரி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, எந்த முடிவுக்கு வந்துட முடியும்? ஒரே முடிவு, ஒரே விடை. இந்த ரியாலிட்டிக்கு தான் வர முடியும். அந்த ரியாலிட்டியே வரட்டுமே. அது எப்ப சாத்தியப்படும்? நீங்க சொல்ற மாதிரி உள்ள இருந்து ஊடுருவி நிறைய பேர் இந்த உண்மையில மறைக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இல்லாத வரைக்கும் சாத்தியப்படாது. அப்ப மாநில சுயாட்சி நோக்கி இந்தியா வர வரைக்கும் தமிழ் மொழிக்கு பெருமையும் அங்கீகாரமும் கிடைக்காது தானே. மாநில சுயாட்சி இல்லாத வரைக்கும் தமிழனுக்குன்னு நிலைமே கிடையாது தானே. எங்கிருந்தோ வந்த அகதி ஆயிரும் தானே. இந்தியா சத்திரமானு கேட்கறதுக்கு கேள்வி வந்துரும் தானே. அதான் வந்துருச்சு. கேக்குறீங்கல்ல? எதனால கேக்குறாங்க? பவர் இல்ல, தமிழனுக்கு பவர் இல்ல. அப்ப அதை அடையிறதுதான் ஒரு அறிவாளித்தனம். அதை அடையணும் அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை வரக்கூடாது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் மலையாளிகளுக்கும் சண்டைகள் வரக்கூடாது. ஆனா சண்டையை மூட்டி விடுறவர் யாரு? இந்தியம்னு பேசுறவர். அவருடைய கோட்பாடு என்ன? ஒற்றை இந்தியா. மாநில சுயாட்சியை பத்தி பேசுவாரா கமல்? இப்ப புரியுதா? மாநில சுயாட்சியை நோக்கி இயல்பாகவே இந்த மாநிலங்கள் வரும் பொழுது மாநில சுயாட்சியால் பயன் பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதை ஏற்க முடியல. அதை ஏற்க முடியாதனால நேத்துங்க ஒரு நாளைக்கு முன்னாடிங்க கர்நாடகா பேஜஸ் எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது ஹிந்தி எதிர்ப்பு. நிச்சயமா கமலஹாசன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் மொழி எதிர்ப்பு. அங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் இப்படி திரும்பிட்டீங்க. அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பயனற்ற விஷயங்கள்ல நம்ம சாதிக்கவே முடியாது. இதுல எந்த ஒரு இதுமே இல்லை. இப்ப தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறணும்னாலும் நம்ம பேசிட்டு இருக்கனால எந்த பயனும் இல்லை. நமக்கு தெரியுது. இது எப்படி நிறுவுவீங்க? நிறுவுற இடத்துல அவன் இருக்கான். அந்த இடம் நம்ம கிட்ட வரணும். அந்த இடம் நம்ம கிட்ட வரணும். ஒரு பொதுவான இடமாக அது மாறணும் அப்படின்னா அரசியல கவனம் செலுத்துங்க. இது அரசியல் கிடையாது. இது கன்னடர்களுக்கும் புரியணும். ஆக்சுவலா புரியுதுங்களா? கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அந்த கொம்பு சீவுறது அப்படிங்கிறது அது ஒரு நதிநீர் பிரச்சனைக்காக வந்தா பரவாயில்ல, உரிமை பிரச்சனைக்காக வந்தா பரவாயில்ல. ஏன்னா நதி நீர்னால ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்கு. நமக்கு நீர் இருந்தா தான் நம்ம விவசாயிகள் வாழ முடியும். நம்ம மக்களோட உற்பத்தியிலிருந்து எல்லாமே இந்தியா தமிழ்நாடோட பொருளாதாரமும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கு. பிராக்டிக்கல் காஸ்ட், இந்த பிராக்டிக்கல் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது இங்க இருக்கு. ஏதாவது பிராக்டிக்கல் காஸ்ட்ல இது ஏதாவது யூஸ் ஆகுமா நமக்கு? அந்த படத்தோட ப்ரொமோஷனா வேணா யூஸ் ஆகும். ப்ரொமோஷனா கூட யூஸ் ஆகாதுங்க. அந்த படத்துக்கு எதிராக தானுங்க அது மாறுது. ஸோ கமல் தன்னுடைய அஜெண்டாவை புஷ் பண்றதுக்கு ரொம்ப நேக்கா ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ஒரு வேலை. அதன் மூலமாக மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைப்பை பெரிய அளவு கெடுத்து விட்டார். கெடுத்து விடணுங்கிறதா அவரோட பிளானும் கூட. சரி, இப்ப இதை அவர் தன்னிச்சையா பண்றாரா இல்ல ஒரு பேக்கிங்கா இல்ல அவரே உள்ளுணர்ந்து இதை பண்றாரு? நீங்க இல்லன்னா ஏங்க உள்ளுணர்ந்தெல்லாம் இல்லைங்க. அசைன்மெண்ட் அவங்க என்னைக்குமே உள்ளுணர்ந்தெல்லாம் இல்ல. இந்தியாவில் எந்த இனமுமே தனக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரையோ ஒரு பாத்வே எல்லாம் உருவாக்கிக்கல. ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரிலாம் அவங்க செயல்படுறது இல்லை. ஒரு சில மடங்கள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ஏன்ஷியன்ட் சீக்ரெட் சொசைட்டிஸ்னா சில மடங்கள் தான். புரியுதுங்களா? நீங்க இப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் ஃப்ரீ மேசன்ஸ் அது இதுன்னு டெம்ப்ளாருங்கிறோம். இங்க நம்ம ஊர்ல என்னது? சில மடங்கள். இந்த சில மடங்கள் தான் அவங்களுடைய திங்க் டேங்க்ஸ் உள்ள உட்காந்துக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு யோசனையில மாநில சுயாட்சி அமையக்கூடாது அப்படின்னா இவர்களுக்குள்ள சண்டை வரணும். ஹிந்தி எதிர்ப்பு கர்நாடகத்துல வலுப்பெற்றக்கூடாது. அப்ப அதை டைவர்ட் பண்ணணும். ஹிந்தி எதிர்ப்பு வலு பெறுது, அதை மாத்தி அமைக்கணும். அப்ப தமிழ் எதிர்ப்பாக மாத்தி விடு, தமிழ் இன எதிர்ப்பாக மாத்தி விடு. இதுதான் நடந்திருக்கு. இல்ல இன்னும் நான் கேட்கிறேன், கர்நாடக முதலமைச்சர் ஒரு கன்னடருங்கிறனால அவருடைய மொழிக்கு ஒரு இழிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனே ட்ரிகர் ஆறாப்ல. அதான் என்னோட கடைசி கேள்வியா கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப தமிழ் அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன், அப்புறம் அவர் பேர் வேல்முருகன், எல்லாருமே என்னன்னா இப்ப இவங்க எல்லாம் பண்ணதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பாலிடிக்ஸை உண்மையா புரிஞ்சுக்கல யாருமே. அது ஓகே, அதை நம்ம இப்ப மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சரி, இந்த பாலிடிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இதை அணுகணும். புரியுதுங்களா? ஏன்னா தமிழர்கள் ஒரு அறிவார்ந்த மக்கள், மூத்த இனம். அந்த மூத்த இனம் ஒரு மூத்த இனம் போல நடந்துக்கணும். அவங்க எல்லாம் சின்ன பசங்க,
சின்ன பசங்க மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ண முடியாது. சரி, இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இத்தனைக்கும் இப்பதான் கூப்பிட்டு வந்து மேல் சபையில வந்து எம்பி எல்லாம் அனுப்புறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்நேரம் வந்து அவருக்கு அந்த உணர்வு வந்து வெளிப்பட்டு இருக்கணும்ல. சோ அவர் சொல்லும்போது இல்லைங்க தமிழ் தான் மூத்த மொழி என்பதற்கு எங்கள்கிட்ட இருக்கு, இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போடுங்க, கர்நாடகா தமிழ்நாடு 2 அரசும் சேர்ந்து ஒரு மொழியியல் ஆய்வு பண்ணுவோம், கன்னடம் மூத்ததா தமிழ் மூத்ததா, கன்னடத்துல இருந்து தமிழ் வந்ததா தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தா, ஏதாவது ஒன்று ஆய்வு பண்ணுவோம், வாங்க மெட்டீரியலிஸ்டிக்கா பேசுவோம், மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸோட வருவோம், லிங்குவிஸ்டிக் ஆய்வுகளை கொண்டு வருவோம், வாங்க இப்படி ஒரு இதை கொடுக்கலாம்ல, ஒரு இன்விடேஷன் கொடுக்கலாம்ல தமிழக முதல்வர். இல்ல தமிழ் தான் மூத்த மொழிங்கிற மாதிரி ஒரு அடமெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அவர் கொடுக்குறாருல, அதே போல ஒரு அடமெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்ல. எதுவுமே இல்லைன்னா இருக்குன்னா இப்ப புரியுதா தமிழ்நாட்டை தமிழர் ஏன் ஆளணுங்கிறது? அவர் கன்னடர் ஆள்றாரு, உடனே அவருக்கு அங்க உணர்வு வருது, அவர் உடனே ரியாக்ட் பண்றாரு. ஆனா இங்க தமிழர் ஆண்டு இருந்தா அவரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ரியாக்ஷன் இல்ல. ஆனா ஒரு விடம் நான் சொல்றது என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள் அவங்க ஒரு படி போனாங்கன்னா, நீங்க 2 படிக்கு போனீங்கன்னா தான் நம்ம இனத்தை பாதுகாக்க முடியும். அவங்களுடைய கை காட்டலுக்கு நம்ம அரசியல் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? இந்த சண்டையை தமிழ் தேசியவாதிகள் முன்னெடுக்க கூடாது. இதோட இக்னோர் பண்ணணும்னு சொல்றீங்க. மாநில சுயாட்சிக்கும் வட இந்திய குடியேற்றத்திற்கும் எதிராக தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒருங்கிணைய வேண்டிய தேவை 2 மாநிலங்களுக்கும் இருக்கு. இந்த 2 மாநிலமே பெரிய அளவுல வட இந்திய குடியேற்றத்தால் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறோம். கர்நாடகாவிலையும் அதை ரியலைஸ் பண்றாங்க, தமிழ்நாட்டிலையும் அதை ரியலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு செய்தி, ஒரு குடும்பத்தை கொலை பண்ணிட்டாங்க. 6 பேர் பீகாரை சேர்ந்தவங்க கைது பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கிறோம். முதலாளியை கொலை பண்றாங்க. ஒரு முதலாளிய அவர்கிட்ட கல்லால பணம் இருந்துச்சு, என்னன்னா வீடு ரெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காரு போல, ரெண்ட் இது பண்றதுல அவங்க கொடுக்காம இருந்திருக்காங்க போல, போய் கேட்டிருக்காப்புல கொண்டுட்டாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், அது அவரோட இதுலேயே தான் வேலையும் பார்த்துருக்காங்க போல, வேலை பார்த்துருக்காங்க, அவரே தான் தங்க வச்சிருக்காரு, அதுக்கு ரெண்ட்டு அவங்க இது கொடுக்கல, கொண்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியான ஒரு கிரேட்டர் த்ரெட்டை கன்னடர்களும் உணர்ந்திருக்கிறார்கள், தமிழர்களும் உணர்ந்திருக்கிறார்கள், மலையாளிகளும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இப்ப. ஏன்னா ஒருங்கிணைஞ்சாதான் நம்மளுடைய சரியான அரசியல் இந்தியாவை யூனியன்ல இருந்து யுனைடெட் இந்தியாவை மாத்துறதுக்கான ஒரு சரியான ஒரு அரசியலா மாறும். அதை நோக்கி நம்ம அரசியல் இருந்தா தான் பயனுள்ள அரசியல். இது பயனற்ற அரசியல். இப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறீங்க? தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்ல போறீங்க. கர்நாடகத்தில் என்ன சொல்ல போறீங்க? கன்னடம் தான் மூத்த மொழின்னு சொல்லுவீங்க, இல்ல தமிழ்ல இருந்து கன்னடம் வரலம்பீங்க. இதனால கன்னடத்துக்கு என்னடா நல்லது நடக்க போகுது? தமிழுக்கு என்னடா நல்லது நடக்க போகுது? இதனால என்னடா நல்லது நடக்க போகுது? மாறி மாறி அடிச்சுக்குவோம். நீ அடிச்சா நாங்க இவ்வளவு சும்மா இருக்க மாட்டாங்க, இங்கே அடிப்பாங்க. இங்க இருந்தானே கன்னடர்கள் இருக்கிறாங்க, நீ தமிழை நாங்க அடிச்சீங்கன்னா தமிழ் அங்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் போட்டிருக்கேன், ஒரு 200 கலவரம் வரணுமா அவனுக்கு, தமிழர்கள் அடிச்சு. வேலைகளும் போக மாட்டாங்களா? அவங்க வேற கிராங்கு, அவங்க உள்ள 2 நாட்டுக்குள்ளேயும் உட்காந்துக்கிட்டு அவங்க அரசியல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கீழே போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. டேய் தம்பி, நீ வேற, நீ உன் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ், நீ எதுக்கு இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, நீ லூ. ஓகே, அது ஒண்ணு நடக்குது அங்க. சோ புரிஞ்சுக்கோங்க, இது தமிழ் வெர்சஸ் கன்னடம்ங்கிறதுல வெற்றியையே நம்மளால அடைய முடியாது. நீங்க சொல்லிக்க வேண்டியதான், அவங்க சொல்லிக்க வேண்டியதான். யார் இது முடிவு பண்றது? இந்தியா முடிவு பண்ண போதா? கடைசி வரைக்கும் பண்ணாது. கடைசி வரைக்கும் சான்ஸ்கிரிட் தான் அதுக்கு. கடைசி வரைக்கும் சான்ஸ்கிரிட் தான். உலகம் முழுக்க இந்தியானா சான்ஸ்கிரிட் தான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நீங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் பாருங்க, இந்தியானா ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட்னு போயிருவாங்க. இந்தியானா ஜோன்ஸ் வந்தாருன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்க எல்லாம். இந்தியாவில் சான்ஸ்கிரிட் கல்வெட்டே அளவு கிடையாது, ரொம்ப கம்மி. ஆனா இந்தியானா ஜோன்ஸ் வரும்போது அப்படிமா ஜார்ஜ் லூகாஸ் அந்த அளவுக்கு தான் ரிசர்ச் பண்ணிருக்காரு. என்னடா the ancient Sanskrit text and ஓபன் பண்ணுவாங்க சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்னு. இதுல இன்னொரு கொடுமை எழுதுறீங்களா? தமிழ் எழுத்து சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஒரு படத்துல வருங்க, எழுத்து தமிழ்ல இருக்கும், in ancient Sanskrit text இப்படிலாம் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இந்தியா. அப்ப இந்தியாவுடைய தன்மை மாறணும் அப்படின்னா மாநில சுயாட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இந்த நடவடிக்கை. கமலஹாசனுடைய குடுமி சும்மா ஆடாது. தமிழ் பற்றெல்லாம் அவருக்கு அப்படியே திடீர்னு நட்டுக்கல, பிளான்டு, யோசிச்சுதான் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, ஹிந்தி எதிர்ப்பை முன்னெடுப்போம். என் மொழி பெரிதா உன் மொழி பெரிதாங்கிற சண்டையை 2வது வைப்போம். முதலில் என் மாநிலத்துல வந்துகிட்டு ஹிந்தியில தான் பேசுறான், ஓ மாநிலத்துல வந்துட்டு ஹிந்தியில தான் பேசுறான், அவனுக்கு எதிராக நம்ம ஒன்னாவோம்.
ஏன் மொழியும் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றான் ஒருத்தன், ஓ மொழியும் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கு முதல்ல ஒன்னாகும். ரெண்டு பேருக்கு இருக்க அந்த காமன் பிரச்சனையை ஒன்னா பேசி தீர்த்துட்டு நமக்குள்ள இருக்க பிரச்சனையை பொதுவா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாமே. இதுதான் கன்னடர்களுக்கு நம்ம சொல்றது. இது தெலுங்கர்களுக்கும் பொருந்தும், மலையாளிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா மாநிலங்களாக இது மோதி கொள்வதில் எந்த பயன்பாடும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இது மாநிலங்களாக மோதணும்னு அவசியம் இல்லை. அவர் உரிமையை அவர் விட்டு வாழ்ந்தோம்னாவே பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப பவன் கல்யாணம் உள்ள வரும்போது நமக்கு பிரச்சனை வருதா இல்லையா? பவன் கல்யாணம் ஆந்திராவில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனையா? தமிழ்நாட்டுல வந்து மூக்கு நுழைக்கும் போது தானே பிரச்சனை வருது. வெற்றி பேல் பீர பேல்ன்றாரு ப்ரோ. அதான். சோ புரிஞ்சுக்கோங்க, இதை செய்யாதீங்க. அவர் மாநிலத்தில் அவரவர் நல்லாட்சி செய்வோம். அவர் மாநிலத்தில் அவர் ஒரு மொழிக்கு முன்னுரிமை கொடுப்போம். அந்த இடத்துல வெவ்வேறு மொழியில கொண்டு வந்து உள்ள விட வேண்டாம். அந்த புரிதலோட ஒரு அரசியலை முன்னெடுப்போம். மாநில சுயாட்சி தான் இந்த எல்லா மாநில மொழிகளுக்கும் இந்த இனத்தவர்களுக்குமான தீர்வு. நம்ம உரிமைகளை பெற வேண்டும் என்றால் அதுதான் தீர்வு. அதை நோக்கி தான் தமிழ் தேசியவாதிகளோட சிந்தனை இருக்கணும். அதை நோக்கி தான் நமது அரசியல் இருக்கணுமே ஒழிய நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற இந்த பயனற்ற சண்டைகளை ஓரம் வையுங்கள். இதுதான் ஒரு அறிவார்ந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்கள் உடைய ஸ்டாண்டாக இருக்கும். பயனற்ற சண்டை. சரி, இந்த சண்டைனால நமக்கு நடக்கக்கூடிய பயன்கள் என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம சொன்ன கருத்து சரின்னு பட்டுனா அது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சரி, ஓகே. இதற்கு மேல அதுக்கப்புறம் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போங்கப்பா. ஆமா சப்ஸ்கிரைப் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னாதான் வளைஞ்சு என்னென்னலாம் நீங்க சொன்ன போதுதான் பண்றாங்க. கிராஃப் பார்த்தாவே நமக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது. இப்படியே போயிட்டு இருக்குங்க. நீங்க சொல்றப்ப மட்டும் இப்படி போயிருக்காங்க. சும்மா ஏத்தி உண்மையாங்க. நான் உண்மையா என்ன ப்ரூஃபா காட்ட முடியும்? காட்டினா கூட காட்டுறதுக்கு தயார். சப்ஸ்கிரைப் பண்ணல கையை கிழிச்சு. ஆமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வருண் அவர் கையை கிழிச்சுப்பாரு. ரைட், அவர் கிளிக்கனாலும் கிளிக்கப்படுவாரு. இல்ல நிஜமாவே இப்போ யூடியூப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு பிரதர். அதுவும் இப்போ எலெக்ஷன் வரதுனால புது சேனல்ஸ்லாம் நிறைய முளைச்சிட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சேனலே காட்டுறது கஷ்டமா இருக்கு சார். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அந்த இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து அழுத்தணும். அப்புறம் அந்த பெல் எல்லாம் எந்த அழுத்த சொல்றது பிடிக்காது. வேற வழி இல்ல, அழுத்திருங்க. நீங்க பெல் அமுக்குனா கூட எங்களோட நோட்டிபிகேஷன் வராது. சில பேர் உள்ள புந்து தடுத்துறாங்க. ஆமா, அதெல்லாம் வேற பண்றாங்க. இதுக்கு நடுவுல இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல பாரி, நான் உங்க ஃபேன்ஸ்க்குலாம் பெரிய ஃபீஸ்ட் பெரிய வீடியோவா பண்ணிருக்கீங்க. லைக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். குளிக்கும் போது தூங்கும் போது சாப்பிட 3த்துக்கும் சேர்த்து பாத்துக்கோங்கப்பா. மிக்க நன்றி பாரி. நன்றி.